जीवन्मुक्तदशापि च अज्ञाननाशने शक्ता विद्या एव तु पठीयसि. ஜீவன் முக்த தசாபி, அதாவது இந்த ஞானம் கிடச்சிருத்தானால் என்றால், அந்த அஜ்ஞானம் போய் ஞானம் கிடச்சிருத்தானா ஜீவன் முக்த நிலைமை, தசான நிலை, ஜீவன் முக்த நிலைமையும் கிடச்சிடும். புருஷார்த்த சமாப்தி, ஸோ புருஷார்த்தமெல்லாம் மொத்தமாக அடைஞ்சாச்சு. ஸோ இந்த லோகத்து புருஷார்த்தங்கள் அப்புறம் பரலோகத்து புருஷார்த்தம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும்னு என்ன அர்த்தம்? எல்லாமே அடைந்து விடுவான் அவன், ஜீவன் முக்த நிலைமை அடைந்து விடுவான். அதுக்கப்புறம் தேகம் சாக்கிறதுக்கு டைம் இருக்குது, பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு போனோம். அதனால ஜீவன் முக்தகன்னு அர்த்தம். உயிரோடு இருந்து கொண்டே முக்தியை அடைந்து விட்டான், மோட்சத்தை அடைந்து விட்டான்னு. உயிர் மட்டும் இருக்குது, இந்த லோகத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் மனசளவில் அவன் மோட்சத்தை அடைந்து விட்டான். அப்படி ஒரு நிலைமை அடைந்துருவான். அஜ்ஞான நாசனே சக்தா, அஜ்ஞான நாசத்துக்கு, அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு கெப்பாசிட்டி, சக்தானது கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா வித்யா ஏவ, அந்த ஞானம்தான் அந்த அஜ்ஞானத்தை நீக்குவதற்கு சாமர்த்தியம் உடையது. பட்டியசி, பட்டியசின்னா கிளவர்னு அர்த்தம். ரொம்ப கிளவரான ஒரு ஐட்டம் என்னது அஜ்ஞான நாசத்திற்குன்னு சொன்னால் ஞானமே தான். शक्ता विद्या एव तु पठीयसि. न कर्म तज्जं न उपास्तिः विरोध अभावतः गिरे प्रत्युत आशा अज्ञाननाशे कर्मणा नैव भाव्यताम्. என்ன சொல்கிறா தேவி சொல்கிறா, கிரேன்னு கூப்பிட்றா. கிரேன ஹிமவானே, ஹிமவான்ட்ட பேசிகிட்டு இருக்கா இல்லையா, ஹிமவானே ந கர்ம, இந்த அஜ்ஞான நாசனம் பண்ணுறதுக்கு, அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுறதுக்கு கர்மத்தால் முடியாதுங்கிறான். ந கர்ம, கர்மத்தால் அஜ்ஞானம் நம்ம போயிடுமா? என்ன போகாது. தப்ஜம் ந உபாஸ்தி, சரி நான் கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன உபாசனை பண்ண ஆரம்பம், பக்தி வந்துடும். இடைவிடாமல் தியானம் பண்ணுறது அதான் உபாசனை. ஸோ அந்த கர்மத்தினாலேயோ அந்த உபாசனையினாலேயோ, உபாசனைங்கிறது பக்தி, இடைவிடாத பக்திக்கு தான் உபாசனைன்னு பேர், தொடர்ந்து பக்தி பண்ணுறது. ஸோ பக்தியால் மோட்சம் கிடையாதுன்னு விட்டா. இப்போ இங்கே கிளியராக சொல்கிறா, ஞானந்தான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறா இங்கே கிளியர் கட்டாக. பாகவதம் பக்தி கிரந்தம்னு சொல்கிறோம், இருந்தாலும் கடைசியில் அது ஞானத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. லாஸ்ட்டில் பார்த்தோம்னா உத்தவ உபதேசமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்கே ஞானத்துக்கு தான் பிராதானியம் இருக்கே தவிர பக்தி முதிர்ந்த ஞானம், இன்னொன்று ஞானம் முதிர்ந்தால் பக்தி ஏற்படும், அதுவும் இருக்குது. ஸோ அந்த ஞானமே தான் மோட்ச வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கர்மத்தினாலேயோ அதனால் கிடைக்கக்கூடிய பக்தியாலேயோ உபாசனையினாலேயோ இது அஜ்ஞான நாசம் ஆகாது. அந்த முன்னிதின ஸ்லோகத்தோடு அன்வயம் பண்ணிக்கணும், சேர்த்து பார்க்கணும். விரோத அபாவத்தக, விரோதமே கிடையாது. ஏன்னா கர்மத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதமே கிடையாது. கர்மமே அஜ்ஞானம்டா, கர்மம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம். நீ அஜ்ஞானத்தினால தான் கர்மத்தை பண்ணிட்டே உட்காந்துருக்க. நமக்கு ஒரு நல்ல வழி தேடிக்கணுங்கிற புத்தியே உனக்கு வரலையே, கர்மத்தை பண்ணிட்டே உட்காந்துருக்கேன், அதுவே அஜ்ஞானம். அதனால ரெண்டுக்குமே விரோதமே கிடையாது, போத் ஆர் ஈக்குவல்னுட்டா. கர்மம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம். ஸோ பிரத்யுதான்னு சொன்னால் ஆன் தி அதர் ஹேண்ட், ஆல்டர்னேட்டிவ்லி, மாறாக, தமிழ் சொல்லுமா மாறாக, இதுக்கு மாற்றா அஜ்ஞான நாசனை, ஆஷா அஜ்ஞான நாசே. ஆஷாங்கிறது ஆசை. ஸோ ஆசை என்ற அஜ்ஞானம், ஆசையினால தானே எல்லாம் அஜ்ஞானம் வருது, ஆசை. அதுக்கப்புறம் அது கோபம் வருது, ஆசை நிறைவேறாட்ட கோபமாக மாறுறது, கோபமாக மாறின உடனே புத்தி கெட்டு போய்டுறது, இப்படியெல்லாம் வருது. ஸோ அதனால் இந்த ஆசை ரூபமான இந்த அஜ்ஞானத்தை நாசப்படுத்துவதற்கு கர்மணா நைவ பாவ்யதாம், கர்மத்தால் முடியவே முடியாதுன்னுட்டான். ஏன்னா கர்மமும் அஜ்ஞானமும் ஈக்குவல். அப்போ ஒன்று இன்னொன்று எப்படி இது பண்ண முடியும்? இதை நான் கண்டகன வராதே, முள்ளால் எடுக்க முடியும், அதனால அஜ்ஞானத்தால் அந்த இதை எடுக்க முடியும்னா அந்த ரூலிங் அப்ளை ஆகாதுன்னுட்டான். ஸோ அதனால கர்மனா நைவ பாவியதாம், கர்மத்தால் கர்மத்தை பண்ணி அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது, அது முடியாதுன்னுட்டா தேவிங்க. न कर्म तज्जं न उपास्तिः विरोध अभावतः गिरे प्रत्युत आशा अज्ञाननाशे कर्मणा नैव भाव्यताम्. अनर्थदानि कर्माणि पुनः पुनः उशान्तिः ततो रागः ततो द्वेषः ततो अनर्थः महान् भवेत्. உஷந்திஹி, உஷாந்தியில் உஷந்தி. அனர்த்ததானி, அதாவது அனர்த்தத்தை கொடுக்குறது, நல்லது செய்யாது அனர்த்தத்தை கொடுக்கும். கர்மங்கள் எல்லாமே கடைசியில் அனர்த்தத்தான் கொடுக்கும். ஏன்? என்ன கர்மத்தினால என்ன அனர்த்தம்? நம்ம ஏதோ ஆசையாக ஒரு காரியத்தை பண்ணுவோம், அதுக்கு நேர் விபரீதமான பலன் வந்துடும்.
ஸோ பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம செய்கிற காரியத்துக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு தான் காரியத்தை ஆரம்பிப்போம். அதனாலேயே சில சமயம் துக்கம் அடைய வேண்டிய நிலைமை வந்துடும், பாதியில் விட வேண்டிய இது கைகூடாத காரியமாயிடும், நிறைவேறாது, இப்படியெல்லாம் பல துக்கங்கள் இருக்குது. அதனால் அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த கர்மங்கள் எல்லாமே. புனப்புன உஷந்திகி, மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு தூண்டும். ஒரு கர்மத்தை முடிச்சானா அடுத்துலேருந்து இன்னொரு கர்மம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? குழந்தை வேணுன்ட்டு அதுக்கு முயற்சி பண்ணி அந்த கர்மத்தை பண்ணி அந்த டாக்டர்கிட்ட போய் எல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியில் குழந்தை பிறக்கும். உடனே அந்த குழந்தைய படிக்கணும், ஸ்கூலில் அட்மிஷன் தேடுறதுக்கு அடுத்த கர்மம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி ஒரு கர்மத்திலேருந்து ஒரு கர்மத்தை உஷந்தின்னு இது தோன்றிக்கொண்டே இருக்கும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ததோ ராகக, அதனால அட்டாச்மெண்ட், உடனே அட்டாச்மெண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு இந்த காரியம் செய்தால் இது கிடைக்கிறதா, நல்லது நடந்துருத்துன்னா ஒரே அட்டாச்மெண்ட் ஆகிடும், அந்த காரியத்தை திருப்பி திருப்பி பண்ணி இந்த லாபம் கிடைக்காதுன்னு பார்ப்போம். ஸோ ததோ ராகக ததோ துவேஷக, கிடைக்கலைன்னா துவேஷம். நம்ம செய்கிற காரியத்துக்கு பலன் கிடைக்கலைன்னா யார் மூலமாக அந்த காரியம் கட்டுப்போச்சோ அவள் மேலே ஒரு துவேஷம் ஏற்பட்டுவிடும் நம்மளுக்கு. ததோ அனர்த்தக மகான பவேத்து, அதனால பல அனர்த்தம், மகான அனர்த்தம், ரொம்ப பெரிய அனர்த்தங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தோடையே கூட ஒரு விரோதத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரால் கட்டுப்போச்சு இந்த காரியம்னு பார்க்குறோச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்பா கர்மத்தினால. அனர்த்ததானி கர்மாணி புனః புனः உஷ்திஹி ததோ ராகः ததோ த்வேஷः ததோ அனர்த்தः மகான் பவேத். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஞானம் சம்பாதயேத் நரः குர்வன் ஏவ இஹ கர்மாணி இதி அதஹ கர்ம அபி அவசியகம். ஆகவே சர்வ பிரயத்னேன, முழு முயற்சியோடு கூட ஞானம் சம்பாதிய, ஞானத்தை சம்பாதிக்கணும்ப்பா. நீ இந்த கர்மத்திலே ஓழ்ந்துட்டு இருக்காதே, கர்மத்தினால மோட்சம்லாம் கிடைக்க போகிறது இல்லை. அதனால நீ கர்மத்தில் ஓழ்ந்துட்டு இருக்காதே, ஞானம் சம்பாதிக்கப்பாரு. ஞானத்தை சம்பாதியே நரக, சம்பாதிக்க வேண்டும் ஒரு மனிதன். கர்மாணி இக குர்வனேவ அப்படின்னு விட்டான். கர்மத்தை செய்துக்கோ, செய்துண்டே இரு, கர்மத்தை செய்து கொண்டே. கர்மா அப்படி அவசியம், கர்மமும் தேவைதான்ப்பா. கர்மம் தேவையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கர்மமும் தேவைதான். கர்மத்தை செய்து கொண்டே எப்படி ஞானத்தை சம்பாதிக்கணுங்கிற முறையில் திங்கிங்காவது அப்படி இருக்கணும். கர்மத்தை செய்து கொண்டே, கர்மம் அவசியமாக இருக்கிறதுனால அதை செய்து கொண்டே ஞானத்தை சம்பாதியே நரக, சம்பாதிக்க வேண்டும். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஞானம் சம்பாதயேத் நரக குர்வன் ஏவ இஹ கர்மாணி இதி அதஹ கர்மாபி அவசியகம். ஞானாதேவ ஹி கைவல்யம் அதஹ ஸ்யாத் தத் சமுச்சயः சகாயதாம் வ்ரஜேத் கர்ம ஞானஸ்ய ஹிதகாரி ச இதி கேசித் வதந்தி அத்ர தத் விரோதான் ந சம்பவேத். ஞானாத் கிருத் கிரந்தி பேதः ஸ்யாத் கிருத் கிரந்தௌ கர்ம சம்பவः. ஞானாச்சேவாகி கைவல்யம், ஞானத்திலிருந்து தான் கைவல்யம் கிடைக்கும். கைவல்யம்ங்கிறது ஜீவன் முக்த நிலைமைன்னு சொல்கிறது. இங்கேயே நம்ம வந்து கைவல்யம்னு இது ஒன்றையான மோட்சம். ஸோ மோட்சம் வந்து செத்ததுக்கப்புறம் விதேக முக்தின்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே ஜீவன் முக்தின்னு 2 முக்தி இருக்குது. விதேக முக்திங்கிறது தேகம் போயிடுது, தேகம் போயிடுது. தேகம் போனதுக்கப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், அது ஒரு மோட்சம். இது வந்து ஜீவன் முக்திங்கிறது உயிரோடு இருக்கும், இன்னும் உயிர் போகலை, ஆனாலும் இங்கே மோட்ச நிலைமை அடைஞ்சாச்சு, ஜீவன் முக்தி. ஸோ இப்படி கைவல்யங்கிறது ஜீவன் முக்த நிலைமை. ஸோ அந்த நிலைமை வந்து ஞானத்தினால் மட்டுமே ஏற்படும். அதக சாத் சமுச்சயகன்றது கர்மமும் ஞானமும் அது வந்து சேர்ந்து இருக்கணும். ஏன்னா சமுச்சயகன சேர்க்கை, கர்மமும் ஞானமும் சேர வேண்டும். நீ கர்மத்தை பண்ணிட்டே ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் சொல்லிட்டா போன ஸ்லோகத்திலேயே. ஸோ கர்ம ஞானஸ்ய ஹிதகாரீச்ச, கர்மம் வந்து இது வந்து இதெல்லாம் சில பேர் சொல்கிறா, இது கேச்சித் வதத்தின்னு அடுத்த லைனில் வருது. சில பேர் என்ன சொல்கிறா, கர்மத்தோடு ஞானத்தை சேர்த்துட்டு இருக்கணும். ஞானசை ஹிதகாரிச்சா, ஞானத்தை சம்பாதிக்கக்கூடியது, நன்மை பயக்கக்கூடியது, நன்மை அது ஞானங்கிற நன்மையை கொடுக்கக்கூடியது, ஹிதம் பண்ணுறது, நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது கர்மம். அதனால கர்ம ஞானசை ஹிதகாரியாக இருக்கிறனால சகாயதாம் ரஜேத்து, அதை சகாயத்தார கூட்டிக்கோ, ஒரு சகாயமாக கூட்டிக்கொள். கர்மத்தை செய்யும்போது ஞானத்தை சம்பாதிக்கும் போது இது அந்த கர்மம் உனக்கு ஞானத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு சகாயம் பண்ணுறதுனால ரெண்டையும் சேர்த்து பண்ணு. இது கேச்சித் வதந்தி, இவ்வாறு சில பேர் சொல்கிறான். இப்படி சில பேர் சொல்கிறான், கர்மத்தை பண்ணு ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ இப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அத்த தத் விரோதாத்னா சம்பவேத், கிடைக்கவே கிடைக்காதுட்டான். நீ ஞானத்தை அடைஞ்சுடலாம், அப்படி சம்பாதிச்சு விடலாம், இரண்டையும் சேர்த்துண்டு கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்த்து பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சுடலாம். ஃபைனலி வி வில் எண்ட் இன் ஞானம் நினச்சா நடக்கவே நடக்க ந சம்பவேத்து, சம்பவிக்க. ஏன்னா விரோதாத்,
ஏன்னா அஜ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு கர்மான்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. கர்மத்துக்கு அஜ்ஞானத்துக்கு டிஃப்ரென்ஸே இல்லை. கர்மம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம். ஞானம் இஸ் நேர் ஆப்போசிட் டு அஜ்ஞானம். ஞானமும் அஜ்ஞானமும் ஆப்போசிட். அப்போ கர்மம் இஸ் நாட் ஈக்குவல் டு அஜ்ஞானம் வந்துடுது இல்லையா? ரெண்டுக்கு விரோதம். ஞானமும் கர்மமும் சேரவே சேராது. சமுச்சயம்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பா, ஞானத்தோடு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்மத்தை பண்ணின்று வேற சொல்லிருக்கா. ஏன் அப்படி சொன்னாங்கிறது பின்னாடி ஸ்லோகங்களில் வருது. ஏன் தேவி கர்மத்தை பண்ணின்று ஞானத்தை சம்பாதின்னு ஏன் சொன்னாங்கிறது பின்னாடி தான் வருது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறா, கர்மத்தினால எண்டில் நமக்கு ஞானத்தில் போய் கொண்டு விட்டுடும் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. அதில் அது ஹிதமாக இருக்கும், அது வழிவகுக்கும் உனக்குன்னு சொல்கிறா. அது தப்பு. அது விரோதாத். ஞானம் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கர்ம. அதனால அது ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. என்ன சம்பவேத் ஞானாத் ஹிருத் கிரந்தி பேதக. ஞானம் அடைஞ்ச உடனே இந்த ஹிருதயத்தில் கிரந்தின்னு முடிச்சுங்கிறது அஜ்ஞானத்தால் ஏற்படக்கூடியது சந்தேகங்கள்னு அர்த்தம். ஸோ ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய முடிச்சு என்னது? பலவிதமான சந்தேகங்கள், பலவித சந்தேகங்கள். கடவுளை பற்றி என்ன சொன்னாலும் இப்போ ஏகப்பட்ட டவுட்ஸு. அதுக்கு தான் ஒரு குரு வேணும். அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணும். அப்போ தான் சமயக் ஞானம் வரும். முதல்ல ஒரு ஞானம் வந்துடும். பல பிரவச்சனங்களை கேட்கும்போது ஒரு ஞானம் வந்துடும். கடவுள் இன்னார்னு சொல்லிக் கொடுப்பா. அதுக்கப்புறம் வீட்டில் மனனம் பண்ணி பார்க்கும்போது பல டவுட் வரும். இப்படி சொன்னார், இது புரியலையே, அது புரியலையேன்னு டவுட் வரும்போது ஒரு குரு இருந்தால் அவர்கிட்ட போய் ஆசிரியம் பண்ணினா அவன் அந்த டவுட்டை கிளியர் பண்ணும்போது அந்த ஞானம் சமயக் ஞானமாக மாறுகிறது. ஸோ அந்த மாதிரி ஹிருதய கிரந்தி பேதகா, ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்களை பிளந்து விடும். ஞானம் வரும்போது இந்த சமயக் ஞானம், இங்கே ஞானங்கிறது சமயக் ஞானத்தை சொல்கிறது. ஸோ அந்த நல்ல ஞானம் வரும்போது அது ஹிருதயத்தில் உள்ள சந்தேகமாகப்பட்ட முடிச்சுகளை அது பிளந்து விடும். சந்தேகமெல்லாம் நீங்கிடும். பகவானை பற்றி நன்னா அறியலாம். மோட்சத்துக்கு பிராப்தி கிடைக்க வாய்ப்பு சியாத்து இருக்கலாம். ஹிருத்கிரந்தவ் கர்ம சம்பவக. ஆனால் ஹிருதயத்தில் முடிச்சின்னு ஏன் ஏற்படுறது? அது கர்மத்தால் தான் ஏற்படுறது. அப்போ தானே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை தானே எப்படி நீக்கும்? அது ஹிருதயத்தில் கிரந்தி. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்க்குறோச்சே, பேர் லலிதா சாஸ்திரம் பார்க்குறோச்சே என்ன பண்ணுறா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, அப்புறம் பிரம்ம கிரந்தி விபேதினி. ஒரு செகண்ட் தான். ஸோ அப்போ என்னாச்சு, ஹிருதயத்தில் ஒரு முடிச்சுகள். அந்த தேவி அந்த குண்டலினி சக்தி எழுப்புற வச்சு ஒவ்வொரு கிரந்தியாக தாண்டின்னு. அந்த கிரந்திங்கிறது நம்மக்கிட்ட நர்வஸ் முடிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் நர்வஸ் முடிச்சு வித்தியாசமாக இருக்கும். அவாவா கர்மத்துக்கு ஏற்படத்தான் அவாவோட ஹிருதயத்தில் முடிச்சுகள் ரியலாகவே அங்கே இருக்குது. நரம்போடு முடிச்சு இருக்குது. அந்த நரம்போடு முடிச்சு 3 இடத்துல இருக்குது. நாபிஸ்தானத்தில் ஒரு முடிச்சு இருக்குது, அது பிரம்ம கிரந்தி விபேதினி. அடுத்தது விஷ்ணு கிரந்தி இந்த இதில் இருக்குது, பேர் என்ன, சுவாதிஷ்டானம், அந்த நெஞ்சுக்கிட்டக்க ஒரு முடிச்சு இருக்குது. அதெல்லாம் நரம்போடு முடிச்சுகள் அங்கங்கே இருக்குது. இதுக்கு மேலே ருத்ர கிரந்தி மேலே ஆக்ஞா சக்கரத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரந்திகள்ங்கிறது நர்வஸோட முடிச்சுகள். இது பீப்புள் டிஃப்ரெண்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் தேர் கர்மா. ஸோ இதெல்லாம் பிளக்கணும்னா அவாவா ஒவ்வொருத்தருக்கும் ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சில பேர் ஜாலியாக இருப்பா, ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, ஹெல்த்தியாக இருப்பாள். ஏன்னா அவளுக்கு கிரந்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இந்த கிரந்திக்கு ஏற்படுறதுக்கு கர்மமே காரணம். போன ஜென்மத்தில் பண்ண கர்மம் தான் இந்த ஜென்மத்தில் நரம்பு பிடிச்சா உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கர்மமே எப்படி அந்த ஹிருதய கிரந்தியை பேதித்து பிளந்து நம்மளுக்கு ஞானத்தை எப்படி கொடுக்கும்னு கேட்குறேன். ज्ञानादेव हि कैवल्यम् अतः स्यात् तत्समुच्चयः सः यतामृते कर्म ज्ञानस्य हितकारी च इति केचित् वदन्ति अत्र उद्विरोधः न सम्भवेत् ज्ञानो हृद्ग्रन्थि भेदः स्यात् हृद्ग्रन्थौ कर्म सम्भवः यौगपथ्यं न संभाव्यं विरोधात् तु ततः तयोः तमः प्रकाशयोः यद्वत् यौगपथ्यं न संभवे. ஓகே. ஸோ யோகபத்தியம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம்னாலே சேர்க்கைன்னு அர்த்தம். ஸோ யோகபத்தியம் தான் சம்பாவியம். அதனால கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சேர்க்கைங்கிறது கிடையவே கிடையாது. விரோதாத். ஏன்னா ரெண்டு ஆப்போசிட்டு. கர்மம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம், ஞானம் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதனால ரெண்டுக்குமே விரோதம், ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். தயோகோ ததக. ஆகவே ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறனால எப்படின்னா தமக பிரகாஷயோகோ எத்வத்து. ஒரு இருட்டையும் வெளிச்சத்தையும் சேர்க்க முடியுமா? இருட்டு வெளிச்சம் வந்தோடனே இருட்டு காணாம இருட்டு இருக்கவே இருக்காது. ஸோ இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருட்டை மட்டும்தான் இருக்கும். ரெண்டு சேரவே முடியாது. ரெண்டு சேர்ந்து இருந்தது ஒரு இடத்துல இருட்டு, ஒரு இடத்துல வெளிச்சமும் சேர்ந்து இருக்குன்னு இருக்கவே இருக்காது. அது மாதிரி தான் ஞானமும் கர்மமும். யௌகபத்தியம் ந சம்பவதி. ரெண்டுக்கும் சேர்க்கை ஏற்படவே ஏற்படாது. யௌகபத்யம் ந சம்பாவ்யம் விரோதாத் து ததः தயோः தமஹ பிரகாஷயோः யஸ்வத் யௌகபத்யம் ந சம்பவே.
तस्मात् सर्वाणि कर्माणि वैदिकानि महामते चित्तशुद्धि अन्तम् एव स्युः तानि कुर्यात् प्रयत्नतः. ஆகவே வைதிகானி கர்மாணி மகாமத்தேன்னு கூப்பிடுறார். மகா புத்திசாலியான ஹிமவானே, வைதிகானி கர்மாணி வேதத்தில் சொல்லப்படக்கூடிய கர்மங்கள் எல்லாமே சர்வாணி கர்மாணி. ஆகவே எல்லா வேத சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்த சுத்தியர்த்தம். சித்தசுத்தி அந்தமேவ, அதாவது சித்தசுத்தி ஆக்கிறதுக்கு, மனசை கிளியர் ஆக்கிறதுக்கு, க்ளீன் ஆக்கிறதுக்கு. சித்தசுத்தி அதாவது மனசை க்ளீன் பண்ணணும். மனசை அழுக்கு நிறைஞ்ச மனசை கர்மத்தை பண்ணி 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 அதை சுத்தம் பண்ணிக்கோன்ற. அது வரைக்கும் தான் கர்மத்தோட வேலை தேரன்ஸ். உன்னோட மனசு கொஞ்சம் கிளியர் ஆகிடுத்து, கொஞ்சம் அந்த பக்தி மார்க்கத்தில் இறங்கணும்னு ஒரு ஐடியா வந்த உடனே கர்மத்தோடு எண்ட் ஆகிடுறது. சித்தசுத்தி வர்றது வரைக்கும் தான் அது அந்த காரியங்கள் எல்லாமே அந்தமேவ சிகு, அது வரையும் தான் ஏற்படும். தானி குறியாத் பிரயத்தக, அது வரைக்கும் நீ வேலை பண்ணிட்டு உன்னோட சித்திரசுத்தி ஏற்படுறதுக்கு வரைக்கும் மனசாகப்பட்டது சுத்தமாக பெற பற்றி தப்பாக நினைக்காம காரியத்தை செய்யும்போது ஒரு சந்தோஷமாக காரியம் செய்துண்டு அதில் வெறுத்துண்டு அந்த மாதிரிலாம் காரியம் செய்யாமல் பண்ணும்போது சித்தம் சுத்தியாருது. ஐயோ சமைக்கணுமேன்ட்டு அழுதுண்டே சமைக்கக்கூடாது, ஆசையாக சமைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது சித்தசுத்தி ஏற்படும். ஸோ அது வரைக்கும் தான் பிரயத்தனத்தக கர்மாணி குறியாது, முயற்சியோடு காரியங்களை செய்ய வேண்டும். तस्मात् सर्वाणि कर्माणि वैदिकानि महामते चित्तशुद्धि अन्तमेव स्युः तानि कुर्यात् प्रयत्नतः. शमो दमस्तितिक्षा च वैराग्यं सत्त्वसम्भवः तावत् पर्यन्तम् एव स्युः कर्माणि न ततः परम्. எதெல்லாம் வரணும்? சமகா தமகா திதிக்ஷா, இதெல்லாம் இந்த சமாதி ஷட்குணம் சொல்லிட்டு 6 குணங்கள் பற்றி விவேக சூடாமணியில் வரும். 4 விதமாக அந்த மோட்சத்தை அடையக்கூடிய சாதனா சதுஷ்டயம்னு பேர். சாதனா சதுஷ்டயம் 4 விதமான சாதனைகளை பண்ணி அந்த மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு விவேக சூடாமணியில் வரும்போது அதில் சமதமாதி ஷட்கம்னு சொல்லுவாள். 3வது ஸ்டெப் அது. அதாவது ஷமம்னா என்னது? மன அடக்கம். தமம் இந்திரியங்களெல்லாம் அடக்கிறது. ஸோ இந்திரியங்கள் இஷ்டம் போல் இப்போ சுத்தாமல் அடக்கிறது. திதிக்ஷானா என்டியூரன்ஸு, பொறுமை. என்ன பண்ணினாலும் நம்ம பொறுத்துக்கிறது, அந்த துக்கத்தை பொறுத்துக்கிறது. வைராக்கியம் என்னது? எல்லா வஸ்துக்கிட்ட இருந்தும் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டே வைராக்கியமாக இருக்கணும்னு என்னது? ஒரே பற்றா ஈஷிக்கப்படாது. அப்புறம் துக்கம் வரும், அந்த துக்கத்தை சகிச்சுக்கணும், அது வேற இருக்குது. ஸோ எல்லாத்துலேருந்தே வைராக்கிய புத்தி வந்துடணும்னு ராகம் இருக்கப்படாது, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, அதான் வைராக்கியம். ஸோ சத்துவ சம்பவக, இதெல்லாம் சத்துவகுணத்தோடைய சத்துவகுணம் ஏற்படணும். சத்துவகுணமும் அதுவும் ஒன்று. ஸோ மன அடக்கம், இந்திரிய அடக்கம், வைராக்கியம், பொறுமை, அப்புறம் சத்துவகுணம். தாவத் பர்யந்தமேவ கர்மாணி சிகு, அதெல்லாம் வருது வரைக்கும் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கணும். சத்துவகுணம் மேலோங்கி வரணும், ரஜோகுணமும் தமோகுணமும் அடங்கணும், அது வரைக்கும் காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். தாவத் பர்யந்தம்னா அது வரையிலும் கர்மாணி சிகு, காரியம் இருக்க வேண்டும். ந ததப்பரம். ஸோ வைராக்கிய புத்தியெல்லாம் வந்துருத்துனா அதுக்கப்புறம் நீ காரியத்தை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. शमः दमः तितिक्षा च वैराग्यं सत्त्वसम्भवः तावत् पर्यन्तम् एव स्युः कर्माणि न ततः परम्. तदन्ते चैव सन्न्यस्य संश्रयेत गुरुम् आत्मवान् श्रोत्रियं ब्रह्मनिष्ठं च भक्त्या निर्व्याजया पुनः. ததந்தே, அந்த காரியம் முடியும் போது இந்த வைராகியெல்லாம் வந்துடுது, மன அடக்கெல்லாம் வந்துடுது, அதுக்கப்புறம் அந்த காரியம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது முடியும் போது சந்நியசிய காரியங்களை விட்டுட்டு குரும் ஆத்மவான் சம்ஸ்ரயேது. எப்படிப்பட்ட குரு அது சொல்கிறார்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், குருவோட லட்சணம் இது. ஸ்ரோத்ரியம்னு இது வேதம் நன்னா தெரியணும் இல்லையா? ஸ்ருதினா வேதம், ஸ்ரோத்ரியம்னா வேதத்தை நன்கு அறிந்தவராக இருக்கணும். அந்த குரு வேதத்தை நல்லாவே கரைச்சி குடிச்சிருக்கணும். சரி, வேதம் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மத்தையே நினைக்காம கிளாஸ் மேலே கிளாஸ் நடத்தின்னு இருப்பார். அவருக்கு பகவானை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கே நேரம் கிடையாது, ஃபுல் டைம் கிளாஸு, வேத கிளாஸ். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தலை நிஷ்டையோடு அப்படியே நீஸ்தக தான் நிஷ்டான்னு பேர். நீஸ்தகன்னு இது கண்டினியூஸாக அப்படியே பிரம்ம தியானத்தில் இருக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம டைம் இருக்கணும். வேதத்தை படிக்கிறதுக்கு, வேத அபியாசம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணும். பிரம்ம நிஷ்டையாகவும் இருக்கணும், எப்போதுமே பிரம்மத்தை நினச்சிட்டு இருக்கணும். இப்படி 2 குவாலிட்டி இருக்கணும். அவர் தான் குரு. ஸோ அப்படிப்பட்ட குருவை ஆத்மவானது தன்னுடைய ஆத்மாவிலே லயிக்கக்கூடிய அந்த குரு, அப்படிப்பட்ட குருவை சம்ஸ்ரயேத் ஆசிரியக்கணும்.
ஸோ கர்மம் முடிஞ்சாச்சு, இனிமேல் நம்ம பக்தி மார்க்கத்துக்கு போனோம். அப்போ ஒரு குரு அண்ணனம் நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் நீக்குவார். அவர் நம்மளுக்கு வழி காட்டுவார், மோட்ச வழியை காட்டுவார் இல்லையா. நிர்வியாஜயா புனக நிர்வியாஜயா பக்தியா, எப்படிப்பட்ட குருவை இப்படி குருவை அனுப்பும்போது நம்மளுக்கு பக்தி இருக்கணும். அந்த குரு மேலே குரு சொன்னால் ஃபுல் கரெக்ட், அவரை டவுட் பண்ணக்கூடாது. இவர் சொன்னார் இது சரியா தப்பானெல்லாம் ஆராயப்படாது. குரு சொன்னால் ஃபுல் சத்தியம், அது கரெக்ட் அப்படிங்கிற பக்தியோடு நிர்வியாஜ அகைத்துக்கி பக்திபா, ஒரு காரணமே இல்லாமல் பக்தி ஏற்படும். அந்த குருவை பார்த்த உடனே பக்தி அப்படி பீரிட்டுன்னு வர்றான். குருவை பார்த்தோன்னே அது எந்த ஒரு காரணத்தோடையும் பக்தி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தியோடு அந்த குருவை அணுகணும், ஆசிரியிக்கணும். तदन्ते चैव सन्न्यस्य संश्रये गुरुम् आत्मवान् श्रोत्रियः ब्रह्मनिष्ठं च भक्त्या निर्व्याजया पुनः वेदान्तश्रवणं कुर्यात् नित्यमेवम् अतन्द्रितः तत्त्वमसि आदिवाक्यस्य नित्यम् अर्थं विचारयेत्. ஸோ வேதாந்த ஸ்ரவணம், குருகிட்ட போயாச்சு, அவர் வேதாந்த உபநிஷதங்கள்லாம் சொல்லி தருவார். ஸோ அந்த உபநிஷதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். அது வேதம் என்ன, வேதத்தோட எண்டு அதுதான் உபநிஷதங்கள். ஏன்னா வேதத்தோட ஃபஸ்ட் பார்ட் என்ன பண்ணுறது, இந்த கர்மத்தை பண்ணு உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கர்மத்தை தூண்டுறது பார்ட்டு. ஸோ குருகிட்ட போனோடனே அவர் வேதாந்தத்தை சொல்லிக் கொடுப்பார், அது பிரம்ம பார்ட்டு. ஸோ கர்ம பார்ட்டு பிரம்ம பார்ட்டு. ஸோ பிரம்மத்தை அவர் காட்டி கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட அந்த உபநிஷத்தோட ஸ்ரவணம் பண்ணணும். குறியாத்து நித்தியம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். அதான் 1 செகண்ட். நித்தியமேவ அத்தந்திரித்தகன சோம்பல் இல்லாமல், தந்திரம்னு சோம்பல், தந்திரித்தகன்னு சோம்பலே இல்லாமல் டெய்லி கொஞ்சம் நாளையாவது உபநிஷதம் கேட்கணும். தத்துவம் அசி, வேதம் என்ன சொல்கிறது, உபநிஷதங்கள் என்ன சொல்கிறது, தத்துவம் அசி அதுவே நீ இல்லையா. தத்து துவம் அசி அதுவே நீ ஆகிறாய் அப்படின்னு. தத்துங்கிறது பகவான், நீ உனக்கும் ஜீவன். ஸோ பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு கிடையாது, அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம். இது வாக்கியசியா, இப்படியெல்லாம் வாக்கியம் சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம், இப்படிலாம் யோசிக்கணும். நித்தியம் அர்த்தம் விசாரையேத்து, இதோட அர்த்தத்தை பற்றி மனசில் போட்டு அது அர்த்தம் புரியறதாங்கிற அளவுக்கு நம்ம விசாரிச்சுட்டே இருக்கணும், அது மனசில் தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். வேதாந்த ஸ்ரவணம் குர்யாத் நித்யம் ஏவம் அதந்திரிதः तत्त्वमसि आदिवाक्यस्य नित्यम् अर्थं विचारयेत्. तत्त्वमसि आदिवाक्यं तु जीव ब्रह्मैक्यबोधकम् ऐक्ये ज्ञाते निर्भयः तु मद्रूपः हि प्रजायते. தத்துவமசி ஆதி வாக்கியம் தூ, இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரஜானகணம் பிரம்ம இப்படிலாம் ஒரு வேதத்துலேயும் ஒரு வார்த்தையால் சொல்கிறது, அதுவும் நீயா இருக்கிறாங்கிற அர்த்தம் தான். அதுக்கு 4 வேதத்தில் 4 விதமான வார்த்தைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் அப்படி சொல்கிறேன். 4 வேதத்துலேயும் இந்த அர்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த முக்கியமான மகா வாக்கியங்கள்னு பேர். அந்த வாக்கியங்களை ஜீவ பிரம்ம ஐக்கிய போதகம், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வாக்கியங்கள். ஐக்கிய ஞாத்தே, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தோடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால், அந்த ஐக்கியத்தை புரிந்து கொண்டால், ஞாத்தேன ஞானம், அந்த ஞானம் வந்தால் நிர்பயக, பயமே ஏற்படாது. மரணத்தை பற்றி பயமே ஏற்படாது. நானே பரபிரம்மம், எனக்கு ஷாவே கிடையாது, நான் அந்த பிரம்மமே நான் சொல்லும்போது மரணத்தை பற்றி என்ன பயம், பயமே போயிடுறது. நிர்பயக, பயம் ஏற்படாது. மத்ரூபகை பிரஜாயத்தே, அவன் என்னுடைய ரூபமாகவே, இது என்னது சாரூபியம். ஸோ சாரூபியமாக அடைந்து விடுகிறான், அது ஒரு விதமான முக்தி. ஸோ நானும் அவனும் ஒன்றுங்கிற ஒரு புத்தி வந்துடுறது. அப்போ அது சாரூபிய முக்தியை அவன் அடைந்து விடுகிறான். तत्त्वमसि आदिवाक्यं तु जीव ब्रह्म ऐक्यबोधकम् ऐक्ये ज्ञाते निर्भयः तु मद्रूपः हि प्रजायते. पदार्थ अवगतिः पूर्वं वाक्यार्थ अवगतिः ततः तत्पदस्य वाक्यार्थः गिरे अहं परिकीर्तितः. गिरे हे इमवाने कुब्रा பதார்த்த அவகதி, பத அர்த்த அவகதி, அவகத்தின்னு புரியுறது இல்லையா. அவகச்சதீவா அண்ணன் கேட்குறா இல்லையா. ஸோ புரியுறதா, பத அர்த்த அவகதி, பதத்துடைய ஒரு பதம் இங்கே சொல். ஒரு அந்த தத்து தொம்மு அசி 3 பதங்கள் இருக்குது. தத்துவம் அசிங்கிற வார்த்தை வாக்கியம், அது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் 3 சொல் இருக்குது. தத்துன்னு ஒரு வார்த்தை, தொம்னு ஒரு வார்த்தை, அசின்னு ஒரு வார்த்தை. இப்போ தத்து பத, அந்த பத அர்த்த அவகதிக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பூர்வம் முதல்ல அப்படி புரிஞ்சுக்கணும். வாக்கியார்த்த அவகதிக்கு ததக, அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த வாக்கியம் என்ன அர்த்தம் சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு பதமே என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த வார்த்தை வாக்கியத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தத்பதசியச்ச வாக்கியார்த்தம், தத்துங்கிற வார்த்தை இப்போ சொல்லிருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா கிரே அகம் பிரகீர்த்தி பரிகீர்த்திதாக, நானே தான்ப்பா அது,
தத்துன்னு அர்த்தத்தை தேடாது. என்னை பார்த்தா இல்லையா, இப்போ தேவிதான் முன்னாடி சொல்லிட்டு இருக்காளே. ஸோ நான் தான் அது. தத்துங்கிற வார்த்தை நான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தத்துங்கிறது பிரம்மம், நானே தான், ஆதிபராசக்தியா நான் தான் அப்படின்னு சொல்கிறோம். अर्थ अवगतिः पूर्वं वाक्य अर्थ अवगतिः अतः तत्पदस्य वाक्यार्थः गिरे अहं परिकीर्तितः त्वं पदस्य च वाच्यार्थः जीव एव न संशयः उभयोः ऐक्यम् असिना पदेन प्रोच्यते बुधैः. தொம்பத சேபா அடுத்த பதம் தத்து தொம். தொம்பதக்கு என்ன அர்த்தம்? தொம்னு நீன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், தொம்னு நீன்னு அர்த்தம் தமிழில். ஸோ வாச்சியார்த்தக அந்த தொம்பதத்துக்கு அர்த்தம் என்னென்னா ஜீவையேவ ஒவ்வொருத்தரும் நீ. ஸோ அது நீ. இப்போ நீயாகவே இருக்கிறாய் ஜீவன். ஏவ சின்ன சம்சய சந்தேகமே வேண்டாப்பா, அதுவே நீ ஜீவனாக. ஒவ்வொரு ஜீவனுமே அந்த ஜீவனுமே அந்த தொம்பதத்தால் குறிப்பிடப்படுகிறது. உபயோகம் ஐக்கியம், ரெண்டு பேரும் ஐக்கியம், அதாவது பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு ஐக்கிய புத்தி இருக்கு இல்லையா, சேர்க்கை. அந்த சேர்க்கை எந்த வார்த்தையினால சொல்லப்படுகிறது? அசினா, அசிங்கிற வார்த்தையால். அசினான அசி என்கிற வார்த்தையால், பதேன அந்த வார்த்தையால், புரோட்சத்தே புதைகி. புதைகின்னு அறிவாளிகள் பண்டிதர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். தத்துன்னு தனியாக ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது, ஜீவன் ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் சேர்க்கறது அந்த அசிங்கிற வார்த்தை. தத்து துவம் அசி, அதுவே நீயாக இருக்கிறாய். அசிங்கிற வார்த்தை அது சேர்க்கையை குறிக்கிறது. वाच्यार्थयोः वृद्धत्वात् ऐक्यं नैव घटेतः लक्षणा अतः प्रकर्तव्या तत्त्वमोः श्रुति संस्थयोः. वाच्यार्थ विरुद्धत्वात्, वृद्धல विरुद्धत्वात्, வாச்சியா அர்த்தயோகோ விருத்தத்வாத். வாச்சியான்னு பார்த்தானா இப்போ சொல்லக்கூடிய சொற்கள் வந்து தத்துனா அது தனி, அது அர்த்தமே வேற, தொம்னா அது அர்த்தமே வேற. ஸோ ரெண்டுமே வேற. தத்துங்கிறது வேற ஒரு வார்த்தை, தொம்ங்கிறது வேற ஒரு வார்த்தை. ஸோ ஐக்கியம். ஸோ இது ரெண்டுக்குமே விருத்தத்வாத். தத்தும் தொம்மும் எப்படி சேரும்? இதுக்கு அர்த்தமே வேற, அதுக்கு அர்த்தமே வேறன்னு தத்தையும் தொம்மையும் எப்படி சேர்க்கறது? அதுக்கு தான் அசின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. ஸோ அதனால அது ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தைகளானால ஐக்கியம் நைவ கிடையத, சாதாரணமாக ஐக்கியம் ஏற்படாதுங்கிறார். அது பகவான் எங்கேயோ இருக்கார், நம்மளோட அறிவு கட்டியபடி பகவான் எப்படி நம்மளோட சேருவார்னு டவுட் வருதா இல்லையா? ஸோ ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது லக்ஷணாத்தக, அப்போ அதாவது லக்ஷணமாக எடுத்துக்கணும். அதாவது ஜீவனை எப்படி எடுக்கணும்? அதோட உபாதியெல்லாம் கழட்டி விட்டுடுங்கிறா. இப்போ அதுதான் லக்ஷணை. பிரகர்த்தவ்யா தத்துவமோகோ ஸ்ருதி சம்ஸ்தையோகோ, வேத அடிப்படை. ஸ்ருதி சம்ஸ்தானது வேதத்தோட நிலை, வேதத்தோட அடிப்படையை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லட்சணத்தை ஏற்படுத்தணும். இது ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். என்ன ஐடியா பண்ணணும்? இந்த ஜீவனுக்கு உபாதிகள் இருக்குது, பிரம்மத்துக்கு உபாதி கிடையாது. ஸோ உபாதிகள்னால் அட்டாச்மெண்ட். நம்மளுக்கு தான் உடம்பு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. இந்த உபாதிகள் எல்லாம் கழட்டி விட்டுடுங்கிறார். ஸோ பிரகர்த்தவ்யா, அதை செய்யணும்ப்பா. ஸோ வேதம் என்ன சொல்கிறதோ அது அடிப்படையில் வேதம் என்ன சொல்கிறது? ஆத்மாதான் நிஜம், ஒன்று பாக்கி எல்லாமே உன்னோட அட்டாச்மெண்ட்டு. ஆத்மாவால் தான் உடம்பையே நீ பார்க்கறாய், உன்னோட உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குன்னு சொல்லாதே, அது தப்பு. எல்லாம் வேதம் சொல்லி தருது நம்மளுக்கு. ஸோ அதனால அந்த லட்சணத்தை, அந்த வேதத்தோட அடிப்படையில் அதை புரிஞ்சுட்டு அப்போ இது ரெண்டும் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உபாதி இல்லாத ஜீவனும் உபாதி இல்லாத பிரம்மமும் ஐக்கியம் பண்ண முடியும். இல்லாட்டுனா தனியாக இருக்கும்போது பார்த்தானா ஜீவனையும் இவனும் ரெண்டு வார்த்தையாக இருக்கும், விரோதமாக இருக்கும். எப்படி சேர்க்கறதுன்னு டவுட் வரும். நைவ கடையத்தான் நான் சேர்க்கவே முடியாதுன்றான். ऐक्यं नैव घटेतः लक्षणातः प्रकर्तव्या तत्त्वमोहो श्रुति संस्थयोः. தத்துவமோகோன்னு இது டியூவல். தத்தும் தொம்மு ரெண்டையும் சேர்த்து தத்துவமோகோ இரண்டு வார்த்தைகளுடைய चिन्मात्रं तु तयोः लक्ष्यं तयोः ऐक्यस्य सम्भवः तयोः ऐक्यं तथा ज्ञात्वा स्व अभेदेन अद्वयः भवेत्. கரெக்ட். ஸோ தயோகோ சின்மாத்திரம் தூ லட்சியம்ன்றார். நீ அந்த ரெண்டையும் எடுக்கும்போது
சித்தம் மட்டும் தான் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே சித்தம் கித்தமெல்லாம் எடுக்கக்கூடாது. சித்தம் மட்டும் எடுத்துக்கோன்றார். சின் மாத்திரம், சித்து தான். பகவான் வந்து அம்சமாக இங்கே உள்ளே இருக்கும்போது சித்தாகவே இருக்கிறார். ஸோ அந்த சித்தை மட்டும் எடுத்துக்கணும். தயோகோ லக்ஷணம். அப்படி அப்போ அந்த லட்சியம். ஸோ அந்த ரெண்டுக்குமே லட்சியம் என்னது? சித்துங்கிறது தான். பகவானும் பிரம்மமாக இருக்கார், அவரே தான் சித்தாக உள்ள வந்து உட்காந்துருக்கார். ஸோ அது ரெண்டுக்குமே லட்சியம் என்னென்ன? தத்துக்கும் தொம்முக்கும் உள்ள லட்சியம் என்னென்ன? சித்து தான். தயோ ஐக்கியசே சம்பவம். அப்போ தான் ஐக்கியம் ஏற்படும். ஐக்கியம் ரெண்டையும் சேர்க்க முடியும். தயோகோ ஐக்கியம் ததா ஞாத்வா. அப்படி புரிஞ்சுக்கணும். நீ அந்த ஐக்கியத்தை இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். உடம்போடு ஜீவனோடு எல்லா உபாதிகளோடு சேர்த்து அதுவே பிரம்மம்னு புரிஞ்சுக்காதே. அது பிரம்மம் கிடையாது. நீ உபாதியெல்லாம் நீக்கிட்டு உள்ளே போய் பார்த்து அந்த சித்தம் மட்டும் ஆத்மாவை மட்டும் தனியாக எடுத்தா தான் அது கூட ஐக்கியம் பண்ண முடியும். ஸோ அதை புரிந்து கொண்டு ஸ்வ அபேதேன அத்வயக பவேத்து. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஸ்வன்னு தன்னுடையவும் அந்த பிரம்மத்துக்கும் அபேதம் வித்தியாசம் இல்லைங்கிறதை அத்வயமாக இரண்டாக இல்லை என்பதை, அத்வயம்னா ரெண்டு, அத்வயக ரெண்டாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளும்போது அப்போத்தான் அந்த ஐக்கியம் ஏற்படும். இப்போ 3 விதமான பேதம் இருக்கு இல்லையா? வஸ்துக்களை எல்லாம் பார்க்குறோம். 3 விதமான பேதம் இருக்கு. அதாவது விஜாத்திய பேதம், ஸ்வஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம், அப்படி 3 விதமான பேதங்களை சொல்லுவா. விஜாத்திய பேதம்னு சொன்னான்னா இப்போ வந்து நம்ம ஒரு மனுஷன் ஒரு கல், ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் விஜாதிய பேதம். ஸோ அந்த ஒரே ஜாதியே கிடையாது, விஜாதிய பேதம். அப்புறம் ஸ்வஜாதிய பேதம், சஜாத்தியம் இல்லை, சஜாத்திய பேதம். சஜாத்திய பேதம் சொல்லும்போது மரங்கள் பல இருக்குது. அதில் தென்னை மரம் தனி, எல்லாமே மரம் தான். மரங்கிறது ஒன்று தான். ஆனால் அதிலே தென்னை மரம் சொல்கிறோம், பலா மரம் சொல்கிறோம், வாழை மரம் சொல்கிறோம். அது சஜாதி, ஒரே ஜாதினா கூட அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஸ்வகத பேதம்னு சொன்னான்னா ஒரே மரத்தில் பூ தனியாக இருக்குது, காய் தனியாக இருக்குது, பிரான்ச் தனியாக இருக்குது, ஸ்டெம்மு தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒரே மரம் தான். ஆனால் ஒரே மரத்துக்குள்ளேயே ஸ்வகத, தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய வித்தியாசங்களாக இருக்குது. இந்த 3 பேதத்தையும் தாண்டி, இந்த ஸ்வகத பேதமும் இல்லாமல், ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாமல் அந்த ஐக்கியம் அபேதமாக, அத்வந்துவமாக, இரண்டு இல்லாமையாக அப்படி ஏற்படும்னு சொல்றான். Thank you. देवदत्तः स एव अयम् इतिवत् लक्षणा स्मृता स्थूलादिदेहरहितः ब्रह्म सम्पद्यते नरः. தேவதத்தக இந்த சம் எக்ஸு சம் ஒய் சம் இசடுமோ இங்கிலீஷில் சொல்லும்போது யாரோ ஒருத்தன் சொல்லுவோம் சம் எக்ஸு சம் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து தேவதத்தன், தர்மதத்தன் அப்படிலாம் பேரை வச்சு சொல்லுவாள். எக்ஸு ஒய்ன்னு சொல்லாமல் சொல்லுவாள். தேவதத்தன் ஒருத்தன் இருக்கான், ஏதோ ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் பேர் தேவதத்தன் வச்சுக்கலாம். ஏவ அயம். அப்போ என்ன பண்ணுறோம்? தேவதத்தனை நம்ம சின்ன கிளாஸில் ஃப்ரெண்டு. ஸோ தேவதத்தனும் விஷ்ணு தத்தனும் 2 பேரும் ஃப்ரெண்டு ஒரு காலத்தில். அப்புறம் 25 வருஷம் ஆகிப்போச்சு. இவன் பாட்டு அமெரிக்கா போயிட்டான், இவன் இங்கே இருக்கான். ஆஃப்டர் 25 இயர்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறான். அப்போ இவனுக்கு அடையாளம் தெரியுது, தேவதத்தா வான்னு கூப்பிட்றான் இல்லையா? அப்போது இது வந்து அவனுக்கு அந்த தேவதத்தனுக்கு எல்லாமே மாறிடுது. உருவம் மாறி போச்சு, வயசு மாறி போச்சு, எல்லாமே பார்வைக்கு எல்லா லட்சணங்களுமே மாறி போனால் கூட அவனோட ஐக்கியம் எப்படி வருதுன்னு சொன்னான்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது மாறலை. நான்கிற அந்த ஒரு ஸ்வரூபம், உள்ளுக்குள்ளே ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்குள்ளே ஒன்றே தான் இருக்குது. ஸோ இது லக்ஷணா ஸ்மிருதா. ஸோ அவனை புரிஞ்சுக்கிறது, அவனுக்கு உள்ளுள்ள அந்த ஆத்மாவை புரிஞ்சுனால தான் இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறனால தான் அது புரியுறது. தேவதத்தன் அந்த உபாதிகளோடு இருந்தால் கூட அந்த ஸ்தூலங்கள்லாம் மாறிடுது. ஸ்தூல உபாதிகள்னு சொல்லுவோம். வெளிவேஷம் எல்லாம் மாறி போனால் கூட தேவதத்தன்னு புரியுறது. 25 வருஷம் கழித்து பார்த்தா கூட புரியுறதுன்னா காரணம் என்னென்னா அந்த உபாதிகள் எல்லாம் தாண்டி அவனை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுறது. ஸோ அப்படி ஏவ அயமிதி இதுவத்த லக்ஷணா ஸ்மிருதா. இதுதான் லக்ஷணம், இதுதான் தான் ஆத்ம லக்ஷணங்கிறது. ஸ்தூலாதி தேக ரகிதக, ஸ்தூலம் இந்த தேகத்தெல்லாம் கழட்டி விட்டுடணும். இந்த தேசம், காலம், வஸ்து பேதம், அதை எல்லா பேதங்களையும் தாண்டி அதை புரிஞ்சிக்கக்கூடியது. பிரம்மம் சம்பத்தியதே நரக. அப்படி அந்த சித்தை அடைந்து விடுகிறான். அந்த சித்தை அவனுக்கு புரியுறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற சித்தை அவனுக்கு புரியறதுனால தான் எவ்வளவு மாறினாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியறது. பிகாஸ் ஆஃப் த சித் இன்சைடு. पंचीकृत महाभूत सम्भूतः स्थूलदेहकः भोग आलयो जरा व्याधि
संयुतः सर्वकर्मणाम् சர்வ கர்மணாம் போக ஆலயக. இது ஒரு தேகம், ஸ்தூல தேக சொல்கிறா. முதல்ல என்ன சொல்கிறா, ஸ்தூல தேகம்னு என்னது, நம்முடைய வெளியில் காணப்பட்ட தேகம். இந்த தேகம் வந்து எல்லா காரியத்துக்கும் போக ஆலயம், அனுபவிக்கிறது. காரியத்தெல்லாம் பண்ணி அதோட ரிசல்ட் எல்லாம் நல்லா அனுபவிக்கிறது, போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஸ்தூல தேகம் இருக்கிறது. இது ஒரு தேகம். ஸோ நம்மளுக்கே 2-3 தேகம் இருக்குது. அந்த தேகம் என்னெல்லான்னு பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ நம்மளுடைய ஸ்தூல தேகமாகப்பட்டது கர்மங்களுடைய எல்லா கர்மங்களுடைய போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஆலயமாக. ஜரா வியாதி சம்யுதக, இதுக்கு எப்போதுமே கேட்டுத்தன்மை வந்துடும், வியாதி வரும், இதெல்லாம் கூடிய இந்த தேகம் ஸ்தூல தேகம். பஞ்சீகிருத மகாபூத சம்பூதக, இது இந்த தேகம் எப்படி உண்டாச்சு? 5 பூதங்கள், பஞ்சீகரணம் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. 5 பூதங்கள் உள்ள, 5 பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு ஸ்தூல தேகம். உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குது, ஆகாசம் இருக்குது, பூமி இருக்குது, எல்லா தத்துவங்களும் உள்ளே வச்சுட்டு இருக்கு. இந்த 5 பூதங்களால் ஆன இந்த ஸ்தூல தேகம் ஆகப்பட்டது கீழ்த்தன்மை, வியாதி எல்லாத்தோடு கூடிய இந்த உடம்பானது, ஸ்தூல தேகமானது எல்லா கர்மங்களுடைய போகத்தை அனுபவிக்கக்கூடியது. पंचीकृत महाभूत संभूतः स्थूलदेहकः भोगालयः जराव्याधि संयुतः सर्वकर्मणाम् मिथ्याभूतो अयम् आभाति स्फुटं मायामयत्वतः सो अयं स्थूल उपाधि स्यात् आत्मनो मे नगेश्वरः. நகேஸ்வரன்னு மலை அரசனேன்னு கூப்பிட்றா, ஹிமவானேன்னு கூப்பிட்றா. நகன்னா அரசையாத்தது மலைன்னு அர்த்தம். சில இடத்துல நகன்னா மரம்னு சொல்லுவோம், ஏன்னா அதுவும் அசையாது. அதனால் நகான்னு சொன்னால் அசையாத்ததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மலை, நகேஸ்வர, மலைகளின் அரசனே ஹிமவானே கூப்பிட்றா. ஸோ மித்யாபூதக அயம், இது பொய், இந்த உடம்பே பொய், இது வந்து சத்தியம் கிடையாது. ஸோ இந்த தேகமாகப்பட்டது மித்யா, தோற்றமே. ஸோ அயம் ஆபாதி, ஸ்புடம் ஆபாதி, க்ளீனாக தெரியறது, எல்லாரோட உடம்பு பார்க்குறோமே, கிளியராக வெளியில் தெரியக்கூடிய உடம்பு இந்த தேகம், ஸ்தூல தேகம். மயத்வதக, ஏன்னா மாயை இருக்கிற காரணத்தினால, இந்த மாயை அஜ்ஞானங்கிற மாயை நமக்குள்ளே இருக்கிறதுனால, ஆகவே இந்த உடம்பு வந்து நமக்கு மித்யாவான உடம்பு, இல்லாத உடம்பு நமக்கு தெரிகிறது. ஸோ மாயை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த உடம்பெல்லாம் தெரிகிறது நம்மளுக்கு. ஸோ அயம்ஸ் மே ஆத்மனக, என்னுடைய இந்த சித் ஸ்வரூபத்திற்கு மேலாக, சித்து தானே நான், அவ சொல்கிறான் மே ஆத்மனகன்னு சொல்லும்போது என்னது, என்னுடைய சித்துக்கு மேலே ஸ்தூல உபாதிகி சக அயம், இது ஸ்தூலமான ஒரு உபாதி, ஒரு அட்டாச்மெண்ட்டு. சித்துங்கிற நான் உள்ளே இருக்கேன், எனக்கு மேலே இந்த அட்டாச்மெண்ட்டாக இந்த ஸ்தூல உடம்பு இருக்கிறது. இது மாயையினால் வெளியில் தெரியறது, எல்லாரும் பார்க்குறோம். मिथ्याभूतो अयम् आभाति स्फुटं मायामयत्वतः सः अयं स्थूल उपाधिः स्यात् ज्ञान कर्मेन्द्रिययुतं प्राणपञ्चकसंयुतं मनो बुद्धियुतं च एतत् सूक्ष्मं तत्कवयः विदुः. ஸோ ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் இருக்குதுல்ல. பிராண பஞ்சக சம்யுதம், இதில் பிராணன் இருக்குது இல்லையா. ஸோ பிராணன், பஞ்ச பிராணன்கள், அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் எல்லாம் இருக்குது. கூடிய சம்யுதம்னா கூடிய உடம்பு. மனோ புத்தி யுதம், அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே மனசுன்னு ஒன்று, சூஷ்மமான ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது. ஏத்த சூஷ்மம், இது அடுத்த சில தேகத்துக்கு வந்துட்டா இப்போ. ஸோ உள்ளுக்குள்ளே மனோபுத்தி, இதை மனசு புத்தி எல்லாம் இருக்குது. ஏத்தத்து சூக்ஷ்மம் தத் கவயக விது, இந்த சித்துக்கு இதெல்லாம் ஆத்மா, இந்த மனசு புத்தி எல்லாம் வந்து சூக்ஷ்மமான அட்டாச்மெண்ட்டு, இது ஒரு அட்டாச்மெண்ட்டு தான். ஸோ மனசு புத்தி என்ற இவைகள் சூக்ஷ்மம் தத் கவயக விது, கவயகன்னு பண்டிதர்கள் அறிவார்கள், உள்ளுக்குள்ள ஸ்தூல உடம்பிற்கு உள்ள மனசு புத்தி என்கிற சூக்ஷ்மமான அப்பாகமும் இருக்கின்றன. ज्ञान कर्मेन्द्रिय युतं प्राणपञ्चक संयुतं मनो बुद्धि युतं चैतश्च एतत् सूक्ष्मं तत्कवयः विदुः. अपञ्चीकृतभूत उत्तम सूक्ष्मदेहो अयम् आत्मनः द्वितीयो अयम् उपाधि स्यात् सुख आदेहे अवबोधकः. இப்போ லிங்க சரீரம், நம்ம உடம்பு ஸ்தூல சரீரம் மட்டும் இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சரீரம் இருக்குது. அந்த சரீரத்துக்கு பேர் லிங்க சரீரம்னு பேர். அந்த சரீரம் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால்,
அதில் 17 பார்ட்ஸ் சொல்கிறாங்க. அபஞ்சீகிருத பூதக, பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி சூஷ்ம பூதங்கள் வந்தது இல்லையா, அப்படியே வியாழத்தில் வியாபிச்சுட்டு 5 விதமான ஆவரணங்கள் வந்தது. முதல்ல அதெல்லாம் சூஷ்ம பூதம் பஞ்சீகரணம் ஆகலை, அதுக்கப்புறம் தான் பிரகிருதி ஏற்படுறது. முதல்ல சூஷ்ம பூதங்கள் 5 ஆவரணங்களாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கடுக்காக 5 ஆவரணங்களாக மேலே வந்துருது. அந்த சூஷ்ம பூதங்களால் ஆன தேகம் இருக்குது, வானத்தில் அண்டத்தில் எதிர்க்கோ அது பிண்டத்தில் இருந்தாகணும். அதனால அந்த பஞ்சீகரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சூஷ்ம பஞ்சபூதங்கள் உள்ளுக்குள்ள அந்த பஞ்சபூதங்கள் சூஷ்ம தேகக அயம் ஆத்மனக, இது லிங்க சரீரமாக உள்ளுக்குள்ள இருக்குது. எப்படி பஞ்சபூதங்களால் வெளிவிடம்பு ஸ்தூலபூதமாக பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட 5 பூதங்களால் ஆச்சோ, அதே மாதிரி சூஷ்ம பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தேகம் லிங்க தேகம் என்று பெயர். துதியக அயம் உபாதி, இது 2வது அட்டாச்மெண்ட் சித்துக்கு. சித்து என்ற தேவியுடைய அந்த அட்டாச்மெண்ட்டாக, சித்து தான் உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே சித்து தான். ஸோ அந்த சித்தோட அட்டாச்மெண்ட்டாக உபாதியாக 2வது சரீரமாக துதியக உபாதி. முதல் உபாதி ஸ்தூல சரீரம், 2வது அட்டாச்மெண்ட் உபாதிங்கிறது சூஷ்ம சரீரம் சியாத்து இருக்கலாம். சுக ஆதேகே அவபோதக, இந்த மனசுங்கிறது சூஷ்ம தேகத்தோடு ஒரு பார்ட், 17 பார்ட் இருக்குது. ஸோ இது அதில் வரதான் தெரிவி. ஸோ சுகம் முதலியவற்றை காட்டி கொடுக்கக்கூடியது. சுகம்ங்கிறது நமக்கு அனுபவிக்க தான் முடியும், சுகம்னு வெளியில் காட்டி கொடுக்க முடியுமா, நம்முடைய கையை மாதிரி சுகத்தை காட்ட முடியுமா? ஸோ அது மாதிரி சுகம் முதலிய சுகம் துக்கம், சுக ஆதேகன்னு சுகம் துக்கம், அப்புறம் கண்ணீர் வர அந்த கத்கதம், இதெல்லாமே ஒரு உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகளை காட்டக்கூடியது லிங்க சரீரம். ஏன்னா அது மனசோடு ஒரு பார்ட். மனசுக்கு உள்ள காரியம் என்னது, சுகம் துக்கம், அது 2 தான் மனசோடு சம்பந்தப்பட்டது, அது உபாதிகள். ஸோ இந்த மாதிரி அவபோதக்காக செய்யக்கூடியவை, இது லிங்க சரீரம் என்று பெயர். இது 2வது உபாதி. अपञ्जीकृत भूतोत्तम सूक्ष्मदेहो अयम् आत्मनः द्वितीयः अयम् उपाधिः सुखः आदेः अवबोधकः अनादि अनिर्वाच्यम् इदम् अज्ञानं तु तृतीयकः देहो अयम् आत्मनः भाति कारणात्मा नग ईश्वर. அனாதி அனிர்வாச்சியம் இதம். ஸோ ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடியது. நிர்வாச்சியம்னு இது இன்னார் இன்னதின்னு என்று சுட்டி காட்ட முடியாது, வச்சன வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. நிர்வச்சனீயம் நிர்வச்சனீயம், அதாவது இது இது இன்னார் என்று சொல்லவே முடியாதது. அனாதி ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கக்கூடியது ஒரு உபாதி இருக்குது, அது ஒரு உபாதி இருக்குது. அது என்னன்னு பேர்னா அஜ்ஞானம். ஸோ மனுஷன் பிறக்கிறோச்சே அஜ்ஞானத்தோடய பிறந்துடுறான். அதுதான் இதம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டு இருக்குது, அது 3வது. திருத்தீயக 3வது உபாதியாகப்பட்டது அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடியது. தேக அயம் ஆத்மனக, அதாவது இது ஒரு தேகம். இது எப்படி லிங்க சரீரம் அது ஒரு தேகம் சொல்கிறோமோ, ஸ்தூல தேகம் சொல்கிறோமோ, இது மாதிரி இது காரண தேகம்னு சொல்லக்கூடியது. காரண சரீரம். காரண சரீரம் சொல்லும்போது டீப் ஸ்லீப்பில் நம்மளோட பேர் காரண சரீரம்னு ஏற்கனவே படிச்சுருக்கோம் நம்ம. அந்த காரண சரீரம் தான் இது. அதுக்குள்ளே இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் அடுத்த நாளைக்கு எழுந்திருந்துட்டு நம்ம அந்த பிராஜ்ஞனாக ஞானம் உள்ள இருந்திருக்கு. அந்த சித்து எப்போது இருப்பு, அது எப்போது இருக்கக்கூடியது சித்து. அது நான் சொல்லி உனக்கு ஒரு ஸ்புரணத்தை ஏற்படுத்தின்னு இருக்கு, அதனால தான் நான் தூங்கினேன்னு சொல்கிறோம். ஆனால் கூடவே அஜ்ஞானம் இருந்தது, இந்த காரண சரீரத்தோட ஒட்டின்னு உட்காண்டிருந்தது அஜ்ஞானம். அது உபாதி. காரண சரீரத்தோட அட்டாச்மெண்ட்டாக அஜ்ஞானம் இருக்கிறது. ஆத்மரக ஆத்மாவுடைய அந்த சித்தை மறைக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் பாதி, அது தோற்றமாக இருக்கிறது. காரணாத்மா, அதுக்கு பேர் காரண சரீரம். இப்படி 3 உபாதிகள் சித்து என்ற எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறா. இப்போ நகேஸ்வரனான ஹிமமான்ட்ட சொல்கிறான். अनादि अनिर्वाच्यम् इदम् अज्ञानं तु तृतीयकः देहो अयम् आत्मनो भक्ति कारणात्मा नगेश्वर. उपाधि विलये जाते केवलात्मा अवशिष्यते देहत्रये पञ्चकोशाः अन्तस्ताः सन्धि सर्वदा. ஸோ உபாதிகள் எல்லாம் லயே ஜாத்தே, லயமாயிடுது. இப்போ எல்லாம் காணாமல் எடுத்து உபாதிகள் எல்லாம் கழட்டி போட்டாச்சு. இந்த 3 சரீரத்தை கழட்டி விட்டா துரியமாகப்பட்ட 4வதாக நிலைமைன்னு சொல்கிறோம். 4 நிலைமையிலையும் கூட இருந்தால் கூட 4வது நிலைமை துரியம்னு பேர். அதுக்கு அந்த இருப்பு, அந்த நான் அப்படிங்கிற அந்த இருப்பு, அந்த சத்து, அது கேவலம் ஆத்மா அவசிஷத்தை, அந்த நான்கிற இருப்பு மட்டும், அந்த சித்து மட்டும்தான் இருக்கும், அல்லது பரமாத்ம ஸ்வரூபமான அந்த சத்து மட்டும்தான் உள்ளே இருக்கும். பாக்கி எல்லா உபாதிகளையும் கழட்டி விட்டுட்டா. லயம் நன்னா லயமாக எடுத்து காணாம போயிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் அவசிஷத்தை, மீதி இருக்கக்கூடியது.
தேகத்ரயே பஞ்சகோஷாக. இப்போ பஞ்சகோஷத்தை பற்றி சொல்கிறார். இப்போ 5 கோஷங்கள், இந்த மூன்று உடலாக இருக்கேன் இந்த உபாதிகள், இந்த 3 உடல்களை உள்ளுக்குள்ள 5 கோஷங்களாக பிரிக்கலாம்னு சொல்கிறான். இந்த 3 உடலை பற்றி சொல்லிட்டோம், இதெல்லாமே உபாதின்னு சொல்லியாச்சு. இந்த 3 உடலை உள்ளுக்குள்ள 5 கோஷங்களாக இருக்கின்றன அப்படின்னு அடுத்த சொல்கிறான். அந்தஸ்தாக சந்தி, உள்ளுக்குள்ளே 5 பிரிவுகளாக, 5 கோஷம், 5 உரை, கோஷம்னா உரை, 5 உரைகள் ஒன்றுக்குள்ள உரை. உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு வாளுக்கு 5 உரையை போட்டோம்னா எப்படி இருக்கும்? 5 உரையை நீக்கினா உள்ளுக்குள்ளேருந்து வாள் வரும். அதே மாதிரி இந்த 5 உரையை நீக்கிவிட்டேன்னா உள்ள ஆத்மா பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. पंचकोश परित्यागे ब्रह्मपुच्छं हि लभ्यते नेति नेति इति आदिवाक्यैः मम रूपं यदुच्यते. பஞ்சகோஷ பரித்தியாகே, இந்த 5 கோஷத்தை என்னெல்லாம் கோஷம்? கோஷ பரித்தியாகே, இந்த கோஷங்களையெல்லாம் உரையெல்லாம் கழட்டி போட்டுட்டா, தியாகம் பண்ணிட்டானா அப்போ என்னாச்சு? பிரம்ம புச்சம், உபனிஷத்தால் காட்டப்படக்கூடிய அந்த பிரம்ம புச்சம்ங்கிறது உபனிஷதம்னு பேர். பிரம்மத்துடைய வால், பிரம்மம்னா வேதம்னு ஒரு அர்த்தம். ஸோ வேதத்துடைய புச்சம் வால்பாகனது கடைசியாக இருக்கக்கூடிய பாகம், அதுதான் உபனிஷதங்கள். ஸோ பிரம்ம புச்சம், அந்த பிரம்மத்தை காட்டக்கூடிய அந்த வேத பாகம். ஸோ உபனிஷதங்களால் காட்டப்படக்கூடிய அந்த பிரம்மத்தை லப்யதே அடையலாம். ஸோ இந்த உரையை நீக்கினா உள்ள பிரம்மம் பிரகாசிக்கிறது, அதை அடையலாம். நேத்தி இது ஆதி வாக்கியகி, இது இல்லை, இது நான் இல்லை அப்படி சொல்லி போன உள்ள. அப்படி போய் அந்த வாக்கியங்களால் மம ரூபம் எது உச்சத்தே, நான் தாப்பா அந்த ரூபம். உள்ளுக்குள்ள நான் ஆனந்தம்னு சொல்கிறோமே, அந்த ஆனந்த மயமெல்லாம் கிடையாது, ஆனந்தம். அந்த ஆனந்த ரூபமாகப்பட்ட சித் அது நான் தான். அதைத்தான் நீ அந்த உரையை கழட்டினா பார்க்கலாம்னு சொல்கிறா தேவி. பஞ்சகோஷ பரித்யாகே பிரம்மபுச்சம் ஹி லப்யதே நேதி நேதி இதி ஆதிவாக்யைஹ மம ரூபம் யதுச்யதே. இதுல न जायते म्रियते तत्कदाचित् न अयं भूत्वा न बभूव कश्चित् अजः नित्यः शाश्वतः अयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. न जायते म्रियते, அது பிறக்காது. இந்த ஆத்மா, அந்த சித்துங்கிற ஆத்மா அது பிறக்காது, மரணம் கிடையாததுக்கு. தத் கதாச்சித், ஒரு பொழுதும். நாயம் பூத்வான பபுவ, அதாவது முன்னாடி அது பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் பபுவ முன்னாடி இல்லை, பபுவன்னா பாஸ்ட் டென்ஸ். அது ஆத்மாங்கிறது முன்னாடி இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பின்னாடி வரப்போகிறதுன்னு சொல்ல முடியாது, எப்போவுமே இருக்குது. அப்போ அதுக்கு எதுக்கு பாஸ்ட், அதுக்கு எதுக்கு ஃபியூச்சர்? ஆல்வேஸ் வர்த்தமான காலம், என்றைக்குமே நிகழ்காலம் தான் அதுக்கு ஆல்வேஸ் இருக்குது. ந பபுவ கஷ்டித்து, ஒரு காலம் ஏற்பட்டது என்றோ ஏற்பட போகிறது என்றோ அதை சொல்ல முடியாது. அந்த ஆத்மாவை அஜக, பிறக்காதது, நித்தியக என்றும் உள்ளது, சாஸ்வதக சனாதனமாக ஆதி காலத்திலேருந்து இருக்கு, புராணக அது எர்லியஸ்ட் ஒன்று, பயங்கர ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடியது, புராணமானது அது. ந கன்யத்தே கன்யமானே ஷரீரே. ஸோ அது உடல் அழிச்சுட்டோம் என்றால் அது அழியாது. ந கன்யத்தே, அது சாகாது. ஷரீரே கன்யமானே, ஷரீரத்தை அழித்தாலும் அந்த ஆத்மா அழியாதுன்னு சொல்கிறான். हतं चेत् मन्यते हन्तुं, हतश्चेत् मन्यते हतम्, उभौ तौ न विजानीतः न अयं हन्ति न हन्यते. இதேதான். ஹந்தா சேத், ஹந்தா ஹதம் இல்லை, ஹந்தா இல்லையா முதல்ல வரணும். ஹந்தா சேத். ஸோ நீ ஆத்மா கொல்றதுன்னு நினச்சியானால் அது ஹந்தா, ஐஎம் த கில்லர்னு அந்த ஆத்மாவை நீ நினச்சினியான மன்யதே ஹந்தும், அது கொல்ல முடியும், நான் அது கில்லர் அதனால் அது எல்லாரையும் கொல்லும் அப்படின்னு நினச்சினியானா ஹதகா சேத் மன்யதே ஹதம். அப்போ அது கொல்லலாம். ஸோ நீ அது ஆத்மாவை கொல்லலாம்னு நீ நினச்சிக்கோ. ஹந்தும் மன்யதே. ஸோ நீ ஆத்மாவை இந்த கில்லராக, ஹந்தான கில்லர்னு அர்த்தம். ஸோ கில்லராக நினச்சா அதை நீ மன்யதே ஹந்தும், அதனால் கொல்ல முடியும்னு நீ நினச்சிக்கலாம். அதே மாதிரி ஹதஷ்யத், அதை கொண்டுட்டான், இன்னொருத்தன் கொண்டுட்டான். ஸோ ஆத்மா, அதாவது கில்லர் அந்த கில்டு, அதாவது ரெண்டு தான். ஆத்மா கில்லராகவும் கில்டாகவும் நீ நினைத்தால்,
ஸோ கொல்பவனாகவும் கொல்லப்படும் பொருளாகவும் அப்படின்னு நினச்சா உபௌத ந வினாஜி விஜானீதக 2 பேருக்குமே புரியலைன்னு அர்த்தம் சொல்லிட்டான். 2 பேருக்குமே பொறுத்த நீ கில்லர்னு நீ நினச்சா அதுவும் தப்பு, இந்த கில்டு ஐட்டமாக நீ அந்த ஆத்மாவை நீ நினச்சியானால் அது கொல்லப்பட்ட பொருள்னு நீ நினச்சா அதுவும் தப்பு. 2மே தப்பு. 2 பேருக்குமே அறிவில்லை. உபௌத்தௌ அப்படி நினைக்கிற 2 பேருமே அறிவில்லாதவர்கள். ந விஜானீதக அறியவில்லை. ந அயம் ஹந்தி ந ஹன்யதே இது கில்லராகவும் இருக்காது, கில்டு ஐட்டமாகவும் இருக்காது. அப்படி ஒரு வஸ்து இது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துன்னு சொல்கிறான். ராதே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றேன்? நத்தா சேத் மன்யதே ஹந்தும் ஹதச்சேத் மன்யதே ஹதம் உபௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே அனோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் தம் அக்ரதுஹு பஷ்யதி வீதசோகஹ धातु प्रसादान महिमानम अस्य आत्मा अस्य जंतोः ஆத்மஸ்யன்னு இல்லை ஆத்மாஸ்யான்னு படித்தா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அடோரணியான் இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அணுவிக்கும் அணுவாக, ஸோ அணுவிலும் அணுவாக மகதோ மகியான் பெருசுக்கும் பெருசு. மகத்தானதுன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்த விட பெருசு பூமான்னு சொல்லுவோம். பூமானு எங்கும் நிறைந்தது, அப்படி பரவியது. அப்படி மகதோ மகியான் பெரிதிலும் பெரிதாகவும். ஆத்மா அஸ்ய ஜந்தோஹோ இந்த ஆத்மா இந்த ஜந்து எல்லா ஜந்துக்கள்லையும் இந்த ஆத்மா அப்படி தான் இருக்குது. அணுவிலும் அணுவாக இருந்துன்னா நினச்சிக்கோ, இல்லை மகத்திலும் மகத்தான ஆத்மா நினச்சினாலும் நினச்சிக்கோ. ஸோ குஹாயாம் நிகிதக ஹிருதய குகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நிகிதகன்னு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு அது ஒரு பிரதானமான ஸ்தானம் சொன்னேன்னா, நான் சொல்லும்போது இங்கே தான் நெஞ்சை தான் கை காட்டுறோம். நான் சொல்லி வேறு எந்த பார்ட்டியும் நம்ம கை காட்டுறதில்லை. அந்த நான் தான் அந்த ஆத்மா இல்லையா, நான்கிற அந்த அகங்கிற உணர்வு அந்த சத்து தானே ஆத்மா. ஸோ நிகிதக அந்த ஹிருதய குகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தம் அக்ரதுஹு பஷ்யதி வீதசோகக அக்ரதுகுன்னு சொன்ன காரியம் பண்ணாதவன் அர்த்தம். கிரதுகுன்னு ஒரு யாகத்தோடு பேர் கிரது. ஸோ கிரதுன்னு யாகம்னு அர்த்தம். அக்ரதுகுன்னு சொன்னா காரியம் செய்யாதவன் அர்த்தம். யாகம் பண்ணாதவனுக்கு அர்த்தம் கிடையாது. காரியம் செய்யாதவன் என்னது, சங்கல்பத்தில் கூட காரியம்தான். நீ நினைக்கிறையே அதுவும் ஒரு காரியம். ஸோ அக்ரதுகுன்னா சங்கல்பத்திலேயே ஒரு அதை கட் பண்ணிட்டு சங்கல்பமே இல்லாதவன் அக்ரதுகு. எந்த விதமான முளையிலேயே ஒரு கர்மம் முளைக்கிற வச்சே சங்கல்பத்தில் தான் ஒரு முதல்ல எண்ணத்தில் தோன்றும் இல்லையா, அந்த சமயத்திலேயே அது வேண்டாம்னு வைக்கக்கூடியவன். வீத சோக்க அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எந்த ஆசையும் இல்லையே, வரும்போதே கட் பண்ணிடுறானே, சங்கல்ப ஸ்டேஜ்லேயே கட் பண்ணிடுறானே. அதனால அவனுக்கு சோகமே கிடையாது. வீத சோகக பஷ்யதி எது அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை அவன் பார்க்கலாம், அவனால் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவன் இந்த காரியத்தில் ஈடுபடுறதில்லை. அவன் உள்புறமாக முகத்தை திருப்பி அப்படி பார்க்குறான், அவன் மனசை அப்படியே திருப்பி இருக்கானுங்க. அதனால பஷ்யதி தாத்துகுன்னு யார் தாத்தா, த ஒன்லி கிரியேட்டர், த காட், அவரை பார்க்குறான் அவன். மகிமா பிரசாதாத் மகிமானம் அஸ்ய மகிமானது மகிமையுடைய அந்த பரமாத்மாவுடைய பிரசாதாத் அவர் அருள் புரியணும், அப்போ தான் அவரை பார்க்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டும் மாதிரி அவன் எப்போ பார்ப்பன், அந்த பகவான் அவனுக்கு பிரசாதம் பண்ணினால் அருள் பண்ணினால் அவனால் அந்த தாது என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை அவனால் பார்க்க முடியும். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவ தோ புத்திம் தூ சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவ ச. ஸோ இப்போ நார்மலாக அவர் கம்பேர் பண்ணுறாரு எப்படின்னு. ஆத்மாவை நீ ஆத்மானங்கிறது ஜீவன் இல்லையா, நான் சொல்ல அந்த ஜீவாத்மாவை ரத்தியாக, ரத்தினது ரத்தத்துடைய இது ஏறியவன். ஸோ ரத்தினம், ஸோ ஆத்மா ஜீவனை ரத்தமாக ரத்தினம் வித்தி ஷரீரம் ரத்தம். ஷரீரம் தான் ரத்தம், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நீ ரத்தமாக. ஸோ மனசு கூட இல்லை, ஆத்மாவையே ரத்தினமாக, ஆத்மாவையே நீ ரத்தி, அதாவது என்னது ரதத்துக்கு ஓனர், அதில் இருக்கக்கூடிய கர்த்தா அவனை நினச்சிக்கோ. அவனுடைய சரீரத்தை நீ ரதமாக நினச்சிக்கோ, அதுதான் உடல் தான் ரதம். புத்திம் தூ சாரதி, ஒரு ரதத்துக்கு ஒரு சாரதி வேண்டாமா? ஸோ அந்த புத்தியை செலுத்துறது, புத்தி தானே நம்மளை செலுத்துறது, இந்த சரீரத்தை நடத்த வைக்கிறது. அதனால அந்த ரதத்தை செலுத்தக்கூடியது அந்த அந்த புத்தியை சாரதியாக ரத ஓட்டியாக நினச்சிக்கோ. வித்தி அறிந்துகொள். மனக பிரகிரகமே வச்சா கடிவாளம், பிரகிரகம்னா பிடிச்சிக்கிறது. ஸோ ரதத்தை ஓட்டுறதுக்கு அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கணும், அந்த கடிவாளம் தான் மனசு. ஸோ மனசை புத்தியால் செலுத்தணும்னு அர்த்தம் இங்கே.
ஸோ கடிவாளத்தை பிடிச்சி ஒரு ரதி அங்கே சுவாமியை வந்து ரதத்தில் உட்காந்துருப்பார். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த மனசை கடிவாளம் பிடித்தி சாரதி தான் செலுத்துவன். அந்த சாரதி ஆகப்பட்டவன் புத்தி அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவ தூ புத்திம் தூ சாந்திம் வித்தி மனக பிரக்ரஹமேவ ச. இந்திரியாணி ஹ்யான் ஆஹுः விஷயான் தேஷு கோச்சரான் ஆத்ம இந்திரிய மனோயுக்தம் மோக்தா இதி ஆஹுः மனிஷினஹ. ஹயான் ஆகுஹு இந்திரியாணி ஹயான் ஆகுஹு. ஹயான்னா குதிரைகள். ஸோ நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கே இதெல்லாம் குதிரை. இந்த குதிரை தான் ரதத்தை வந்து இழுத்துட்டு போகிறது இல்லையா? கடிவாளத்தை பிடிச்சி மனசு வந்து செலுத்துறது. அந்த குதிரைகள் தான் ரதத்தை இழுத்துட்டு போகிறது. ஸோ ஹயான் ஆகுஹு விஷயான். ஸோ இந்திரியங்கள் எல்லாம் ஆகுஹு விஷயான் தேஷு கோச்சரான். கோச்சரான மார்க்கம், வழி. ஸோ வழி, ஒரு ரதம் போகிற மார்க்கம் இருக்கே அது விஷயங்கள்னு எல்லா வஸ்துக்கள் பார்க்கறது, கேட்கறது, ரசிக்கிறது எல்லாம் அதெல்லாம் விஷயங்கள், உலக விஷயங்கள் எல்லாமே மார்க்கம். ஸோ இந்திரியங்கள் காது ஒரு விதமாக ஒரு மார்க்கத்தில் போகும். இப்போ குதிரைகள் வந்து கரெக்டாக எல்லா குதிரைகளும் சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் போனால் ரதம் ஒழுங்காக போகும். அதுக்கு முக்கியமாக மனசு அதை கண்ட்ரோல் பண்ண, அந்த இந்திரிய குதிரைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றே எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஸோ அந்த மார்க்கம்தான், போகிற வழிதான் விஷயங்கள். ஸோ அந்த விஷய வழியில் போகிறது எது போகிறது? இந்திரியங்கள் எல்லாம் போகிறது. அதுதான் குதிரைகள். ஸோ ரதத்தை இழுத்துண்டு போகும் குதிரைகள். அது மாதிரி இந்திரியங்கள் விஷயத்தை நோக்கி ஓடும். கால் அது கண்டதே கோலம்னு கண்ணு ஒரு பக்கமாக பார்க்கும், காது ஒரு பக்கமாக இழுக்கும். அதாவது அந்த மாதிரி குதிரைகள் இப்படி இந்திரியங்கள் இருக்குது. ஆத்மா இந்திரிய மனோயுக்தம். ஸோ அந்த இந்திரியம் மனசு எல்லாம் கூடிய அந்த ஆத்மா ஜீவன் தான் அந்த ஆத்மா. சுவாமி அந்த ரதத்தோடைய சுவாமின்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் தலைவன் அந்த ரதத்தில் உட்காந்துருப்பான் சுவாமி ஆட்டமா. ஸோ இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்திரியங்களோடும் மனசோடு கூடிய அந்த சுவாமி ஆகப்பட்டவன் போக்தா அவன் தான் அனுபவிக்கிறான். ஸோ இந்த இந்திரிய குதிரைகள் கண்டமேனி தாறுமாறாக போச்சு, ரதம் தலைகுப்புற கவிழ்ந்தாலும் அது அனுபவிக்க போடுது இந்த உள்ளுக்கிற சாமி, அது ஜீவன். ஒழுங்கான பாதையில் மனம் கரெக்டாக அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு புத்தி கரெக்டாக செலுத்தி இந்த ரூட்டில் தான் போனோம் அப்படின்னு கரெக்டாக செலுத்தினானா அதையும் அனுபவிக்கக்கூடியவன் இந்த ஜீவன் தான். அந்த சுவாமி அந்த ரதத்தில் இருக்கிற போக்தான்னு சொல்லக்கூடிய ஜீவன் தான். ஸோ ஆகுகு மனிஷினக புத்தியுடையவர்கள் இவ்வாறு உவமை சொல்கிறார்கள். ராதே கிருஷ்ணா மேம். இந்திரியாணி ஹயான் ஆகுஹு விஷயான் தேஷு கோச்சரான் ஆத்மா இந்திரிய மனோயுக்தம் போக்தா இதி ஆகுஹு மனிஷினஹ. யஸ்து அவித்வான் பவதி ச அமனஸ்கஸ்ச சுதா அசுச்சிஹி ந தத் பதம் அவாப்னோதி சம்சாரம் ச அதிகச்சதி. யகது யாரொருவன் ஆவித்வான் அஜ்ஞானி, அறியாதவன், அஜ்ஞானி, பாமரன், ஒன்றும் தெரியல அவனுக்கு. ச அமனஸ்கனது ஒரு மனசில் ஒரு உற்சாகம் கிடையாது. எப்போதும் ஒரு சோம்பி திரிஞ்சுட்டு மூஞ்சியை பார்த்தாலே பேஸ் தடிச்சுன்னு உட்காந்துருப்பான் சில பேர். அவன் தான் அமனஸ்கனது மனசில் உற்சாகம் இல்லாதவன், லோ ஸ்பிரிட்டு. அவனுக்கு ஸ்பிரிட்டுன்னு அவனுக்கு ஒரு உற்சாகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அஜ்ஞானியாக இருக்கக்கூடியவன். சதா அசுச்சிகி, பவித்திரமே இல்லை. ஒரு குளிச்சு தெளித்து ஒரு சுத்தமாக இருப்போமே அந்த மாதிரி ஒரு பவித்திரமே இல்லாதவன், அசுச்சிகி சுத்தம் இல்லாதவன். அப்படிப்பட்டவன் ந தத்பதம் அவாப்னோதி. தத்பதம்ங்கிறது என்னது? பகவானுடைய பதம், உயர்ந்த பதம், பரமபதம். அந்த பரமபதத்தை அந்த அஜ்ஞானியோ, அந்த உற்சாகம் இல்லாதவன், ஒரு சுத்தம் இல்லாதவன், உடம்பிலே சுத்தம் இருக்காது, மனசுலே சுத்தம் இருக்காது. அப்படிப்பட்டவன் அந்த பதத்தை, பரமபதத்தை ந அவாப்னோதி, கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காது. சம்சாரம் ச அதிகச்சதி. ஸோ இந்த மாதிரி ஆள் என்ன பண்ணுவான்? இந்திரிய குதிரை பின்னாடி போயிட்டு இருப்பான், அப்படி சம்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால அவனுக்கு பரமபதமே கிடைக்காது. மீண்டும் சம்சாரம் அதிகச்சதி, மீண்டும் சம்சாரத்துக்குள்ள வந்து விழுவான், அதைவே அடைவான். யஹது அவித்வான் பவதி ச அமனஸ்கஹ ததா அசுச்சிஹி ந தத்பதம் அவாப்னோதி சம்சாரம் ச அதிகச்சதி.
यः तु विज्ञानवान् भवति स मनस्कः सदा शुचिः स तु तद् पदम् आप्नोति यस्मात् भूयः न जायते. நேர ஆப்போசிட் ஸ்லோகம் இது. யார் ஒருவன் விஞ்ஞானத்தோடு இருக்கிறானோ, அறிவோடு இருக்கிறானோ, ச மனஸ்கக, நல்ல உற்சாகத்தோடு பகவான் அறியணும், தெரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு ஆர்வமாக பிரவசனத்துக்கு போகிறது, கதை கேட்கறது, இந்த மாதிரி உற்சாகத்தோடு இருக்கிறானோ, சதா சுச்சிக்கு, எப்போது க்ளீன் இல்லையா, எப்போதும் உடம்பு மனசு எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி க்ளீனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு அந்த பதம் கிடைக்கும். இங்கே தத்பதம் சொல்லும்போது பரமாத்மா லோகம்னு தேவி லோகம்னு எடுத்துக்கணும், மணித்வீபத்துக்கு போயிடுவான்னு எடுத்துக்கணும் இங்கே. ஸோ தேவி லோகத்தை அடைகிறான். எஸ்மாத் பூயகன ஜாயத்தை, மீண்டும் பிறப்பே கிடையாது. தேவி லோகத்து மணித்வீபத்துக்கு போயாச்சுன்னா மீண்டும் பிறவி கிடையாது. विज्ञानसारथिः यः तु मनः प्रग्रहवान् नरः सो अध्वनः पारम् आप्नोति मदीयं यत्परं पदम्. ஸோ விஞ்ஞான சாரதிகி, ஸோ விஞ்ஞான புத்தி சாரதின்னு சொல்ல முடியாது, புத்தி தான் விஞ்ஞானம். ஸோ அந்த புத்தி சாரதியோடு கூட யார் ஒருவர் அந்த புத்தியை நல்லா யூஸ் பண்ணுறது, கரெக்டான டைரக்ஷனில் செலுத்துறது, நம்முடைய அந்த இது மனசை அப்படி கரெக்டாக மனசு வந்து கடிவாளம் பிடிச்சிட்டு புத்தியால் செலுத்தப்பட்டு ஒரு நல்ல ரூட்டில் போனானா, மனப்பிரகிரகவான், மனமாகப்பட்ட கடிவாளத்தை அடக்கணும். அடக்கிறத கடிவாளத்தை பிடிச்ச என்னது இந்திய குதிரைகள்லாம் அடக்கிறதுக்கு தான் அந்த கடிவாளம் வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி மன அடங்கி புத்தியோடு கூட மனசை அடக்கி சக அத்வனக பாரம், அந்த எந்த ரூட்டில் கரெக்டாக போகணுமோ அந்த ரூட்டில் போவனவன். ஸோ அந்த வழி, அந்த அத்வனக அதை அடுத்த கரையை அடைவான். அது எது? பகவானுடைய பதம். ஸோ அந்த பகவானுடைய பதத்தை, அந்த பாரம்னா அது அடுத்த கரையை அவன் அடைவான். மதியம் எத் பரம்பதம், என்னுடைய பதம், அது என்னுடைய பாதையாகும், அது எங்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய பாதை அது. ஆகவே புத்தி என்ற இதை கூட மனசை அடங்கி அவன் என்னுடைய பரமபதத்தை அடைவான். इत्थं श्रुत्या च मत्या च निश्चित्य आत्मानमात्मना भावयेत् माम् आत्मरूपां निदिध्यासनतो अपि च. இத்தம் இவ்வாறு ஸ்ருத்தியாச்சா மத்தியாச்சா, ஸ்ருதினா வேதம், வேத அத்தியனம் பண்ணணும், அது மட்டும் இல்லை புத்தி யூஸ் பண்ணணும், மதி. ஸோ அந்த ஸ்ருதியோடு கூட வேதத்தை படித்து நல்ல புத்தியோடு கூட நிச்சய புத்தி, நிச்சய புத்தி ஒன்று டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாதை தான் கரெக்டுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும், கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணிக்கொண்டு ஆத்மனா ஆத்மானம், ஆத்மனாங்கிறது மனசால, மனதால் தன்னை, முதல்ல ஆத்மானங்கிறது மனதால், இந்த மனசு இப்படி மனசெல்லாம் அடங்கி கரெக்டான பாதையை நிச்சயம் பண்ணிக்கொண்டு தன்னால் தான், ஆத்மனா தான், யான் யார் அப்படிலாம் விசாரிக்கணும் இல்லையா. பாவையே மாம் ஆத்ம ரூபாம், உன்னுக்குள்ள ஆத்மாவாக நான் தான் இருக்கிறேங்கிறத பாவையேத் தியானம் பண்ணு. ஸோ இப்படி நான் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டே போனேன்னா இந்த 5 கோஷமெல்லாம் நான் இல்லைன்னு புரியும் போது உள்ளுக்குள்ளே நான் தான் இருக்கேன். ஸோ மாம் ஆத்ம ரூபம், உனக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபமாக நான் தான் இருக்கிறேன்னு புரிஞ்சுண்டு பாவையேத்னது தியானம் பண்ணு. என்ன தியானம் பண்ணு? நிதித்தியாசனத்தக அப்பி, நிதித்தியாசனது டீப் தியானம், மெடிடேஷன். ஸோ தேவி அப்படியே டீப்பாக மெடிடேட் பண்ணணும், என்னையே நீ நினச்சி மெடிடேட் பண்ணி வான்னு சொல்கிறோம். नित्यं श्रुत्या च मत्या च निश्चित्य आत्मानम् आत्मना भावयेत् माम् आत्मरूपां निदिध्यासनतः अपि च. योगवृत्तेः पुरा स्वस्मिन् भावयेत् अक्षरत्रयं देवी प्रणवसंख्यस्य தியானார்த்தம் மந்திரவாச்சியோஹோ. ஸோ எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யோக விருத்தேகே புரா, ஸோ யோகாபியாசம். ஸோ யோகாபியாசத்துக்கு முன்னாடி ஸ்வஸ்மின் பாவையேத் அக்ஷரத்ரயம், உனக்குள்ள நீ எப்படி தியானம் பண்ணணும்னா ஹ்ரீம், அந்த சப்தத்தை அந்த ஒரு சப்தம் தான் அது. ஸோ பாவையேத் அதை தியானம் பண்ணுப்பா. ஹ்ரீம் சப்தம்னால குறிக்கப்படுவார் பீஜாட்சரம், என்னுடைய பீஜாட்சரம். அதனால அந்த ஹ்ரீம் சப்தத்தால் அக்ஷரத்ரயம் 3 அக்ஷரம் இருக்குது. அதில் என்ன இருக்குது?
இஹு இரு இ 3 சேர்ந்தா தானே ஹ்ரீம். அதுக்கப்புறம் பிந்து இருக்குது. ஸோ 3 அக்ஷரம் தான் மெயின். கடைசியில் அர்த்த மாத்திரையில் உள்ள அந்த ஈங்காரம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இஹு இரு இ அப்படிங்கிற 3 எழுத்தாகப்பட்ட தேவி பிரணவம், தேவியோடு பிரணவ மந்திரம் ஓங்காரம் மாதிரி இங்கே ஹ்ரீங்காரம். ஸோ பரமாத்மாவுக்கு ஓங்காரம் மாதிரி இங்கே இது தேவி பிரணவம், இது தேவியோடைய பிரணவ மந்திரம் இது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹ்ரீங்காரத்தை சக்ஞசை அப்படி சொல்லக்கூடிய படக்கூடிய சக்ஞசேனது அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த ஹ்ரீங்காரம் பீஜாட்சரத்தை தியானார்த்தம் மந்திரவாச்சியோகோ, மந்திரம் அதுவே அதோடைய அர்த்தம். ஸோ அந்த தியானத்தை அதே மந்திரம் தான், அதோடைய அர்த்தமும் அதே தான். ஹ்ரீங்கிற வார்த்தையால் குறிக்கப்படுறவளும் நானே, ஹ்ரீங்கிற எழுத்தும் என்ன நானே. ஆகவே அந்த மந்திரமே தான் நான் வேறில்லை, அந்த மந்திரம் வேறில்லை. ஆகவே என்ன தியானம் பண்ணுறோச்சே அந்த எழுத்தையே நீ தியானம் பண்ணிக்கலான்ட்டான். அச்சரத்ரயம், அச்சரான் கிடையாது, அச்சரத்ரயம் 3 அச்சரங்கள். हकारः स्थूलदेहः स्यात्, रकारः सूक्ष्मदेहकः, ईकारः कारणा आत्मा असौ, कारण आत्मा असौ, ह्रीकारः अहं तुरीयकम्. ஸோ இந்த 3 எழுத்து என்னதுன்னு சொல்கிறான். இதில் ஹகாரக ஸ்தூல தேகக, இந்த ஹாங்கர் எழுத்திருக்கே ஹ்ரீங்காரத்தில் உள்ள ஹாங்கர் அக்ஷரம், அந்த அக்ஷரம் வந்து உன்னுடைய ஸ்தூல தேகம். அது ரக்காரக சூக்ஷ்ம தேகக, 3 சரீரம் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஸோ ஸ்தூல தேகம் தான் என்னுடைய ஹகாரம். அப்புறம் சூக்ஷ்ம தேக லிங்க சரீரம் சொல்கிறோமே அடுத்த தேகம், லிங்க சரீரம் தான் அந்த ரக்காரமாக குறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் காரணத ஆத்மா, காரண தேகம்னு ஒன்று சொல்லியிருக்கோமே, காரண சரீரம், அந்த காரண சரீரம் ஈங்கிற எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் அந்த மேலே ஒரு இருக்கே, அந்த அந்த இது அந்த பிந்து, அந்த பிந்து 4வதாக துரியக்கம் 4வதாக இருக்கக்கூடிய பிந்து, அந்த ஹ்ரீங்கார், அந்த பிந்து தான் நான். ஸோ இந்த 3 சரீரத்தையும் தாண்டி அந்த இருக்கக்கூடிய அந்த சித் ஸ்வரூபமாக அந்த பிந்துவாக நான் இருக்கிறேங்கிறா. எப்போவுமே அந்த ஹ்ரீங்காரத்தில் எல்லாமே சேர்ந்துருக்கு. இந்த துரியங்கிறது 3 சரீரத்துலையுமே இருக்கணும். அந்த சித்தை வந்து 3 சரீரத்துலேயும் சத்தாக இருக்குது இல்லையா. சத்து இல்லாட்டா என்னத்தான் அனுபவிக்க முடியும்? நம்ம விழிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு சத்து இல்லாட்டா, உள்ளுக்கு இருக்கிற சத்து இல்லாட்டா நம்மளால் என்னத்தான் அனுபவிக்க முடியும்? என்ன தான் புரிஞ்சுக்க முடியும்? கண்ணு தான் பார்க்குமா, காது தான் கேட்குமா? அதனால சத்து 3 இடத்துலையும் இருக்குது. ஆனாலும் அது தனியாக பிரம்மம் அப்படிங்கிற சத்தாக பூர்ணமாக இருக்கக்கூடியது துரியமாக இருக்கிறது. அது காரண சரீரத்தில் கூட அஜ்ஞானத்தோடு சேர்ந்து தான் இருக்குது. ஆக மொத்தம் 3 எழுத்துக்களையும் நீ 3 சரீரமாக நினைத்தால் 4வதாக இருக்கக்கூடிய பிந்துவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தியானம் பண்ணணுமா? हकारः स्थूलदेहः स्यात्, रकारः सूक्ष्मदेहकः, ईकारः कारण आत्मा असौ, ह्रीकारः अहं तुरीयकम्. मैम राधे कृष्णा मैम. एवं समष्टिदेहे अपि ज्ञात्वा बीजत्रयं क्रमात् समष्टि व्यष्टियोः एकत्वं भावयेत् मतिमान् नरः. ஸோ சமஷ்டி தேகம்னு என்னது? டோட்டல் தேகம், விராட தேகம், விராட். ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்தூல தேகம் தான் விராட் இல்லையா. நம்மள பிண்டத்தில் நம்ம ஸ்தூல தேகன்றோம், பகவான்கிட்ட சொல்லும்போது விராட தேகன்றோம். ஸோ இப்படியாக விராட தேகமாகவும் தெரிந்து கொண்டு, ஸோ நம்மளோட சரீரத்தில் இப்படி தியானம் பண்ணணும். தேவி வந்து விராட் ரூபியாக இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணலாம். ஸோ தியானத்தை இப்படியே எடுத்துக்கோ. ஹ்ரீங்காரம் தியானம் பண்ணுறோச்சே, நீ உன்னோடைய உடலில் சித்தாக பார்த்து ஹ்ரீங்காரத்தை அப்படியே தியானம் பண்ணு. இல்லையா, விராட் ஸ்வரூபமாக ஹகாரத்தை எடுத்துக்கோ. அதே மாதிரி ரகாரத்தை கிரமாத்து ஹிரண்ய கர்ப்பத்தை ரகாரம் ஹிரண்ய கர்ப்பன்னு நினச்சிக்கோ இல்லையா. 3 சரீரத்தை நீ இமேஜின் பண்ண. இப்போ உன்னுடைய சித்துக்கு உன்னுடைய ஆத்மாவை நீ தியானம் பண்ணுறோச்சு, ஹ்ரீங்காரமாக தியானம் பண்ணுறோச்சு. ஸ்தூல தேகத்தை ஹகாரமாகவும், அந்த சூஷ்ம தேகத்தை லிங்க சரீரத்தை நீ வந்து ரகாரமாகவும், காரண தேகத்தை ஈகாரமாகவும் பார்த்தேன். அதே மாதிரி என்ன நினச்சிக்கோ தியானம் பண்ணுறோச்சு. அப்போது விராட தேகமாக ஹகாரம், ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபமாக அந்த ரகாரம், அதே மாதிரி அந்த இது உள்ளுக்குள்ள என்னது ஈஸ்வரன் இல்லையா, ஈஸ்வர தத்துவம் சொல்கிறோம். அப்போ ஈஸ்வரனாக அந்த ஈகாரம் அப்படி எடுத்துக்கோ. சமஷ்டி தேகத்தில் பார்க்குறோச்சே அப்படியாக அதுலேயும் கடைசியில் அந்த புள்ளி வந்து இது பரமாத்மா அப்படி தியானம் பண்ணு. சமஷ்டி வெஷ்டியோகோ ஏகத்துவம். அப்படி இந்த விராட்டமும் ஸ்தூல தேகமும் ஒன்று. இது விராட தேகம் தான் நமக்குள்ள இங்கே ஸ்தூல தேகமாக இருக்குது, ஹிரண்ய கர்ப்பன் தான் நமக்குள்ள லிங்க சரீரமாக இருக்குது. இப்படி இந்த ஐக்கியத்தை பாரு, இப்படி தியானம் பண்ணிட்டே ஒன்றுன்னா
இது மெடிடேஷனுங்கிறதே அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதே மெடிடேஷனுங்கிறா. மெடிடேஷன் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட். பாகவதத்தை அர்த்தம் புரிஞ்சு படிஞ்சா யூ ஆர் மெடிடேட்டிங் ஆன் பாகவதம்ன்றா. தட் இஸ் கால்டு மெடிடேஷனுங்கிறா. மெடிடேஷன் தனியாக உட்காந்து மெடிடேட் பண்ணவே வேண்டியதில்லை. இப்படி அர்த்தத்தோடு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அதுவே மெடிடேஷன். நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, பரமாத்மா தேவியை பற்றி யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் மெடிடேஷன். ஸோ சமஷ்டி வெற்றியோகோ ஏகத்துவத்தை பாவையேத் மதிமான் நரக. புத்திசாலியாக்கப்பட்ட மனிதன் இவ்வாறு பாவிக்க வேண்டும். एवं समष्टिदेहे अपि ज्ञात्वापि तत्र यक्रमात् समष्टिव्यष्टियोः एकत्वम् उपेत्मतिमान् नरः. सर्वं जगदम्बार्पणमस्तु.